அருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு நபரை பத்தி பேச போறோமா, இல்ல ஒரு சித்தாந்தத்தை பத்தி பேச போறோமா, இல்ல பெரிய அரசியல் பின்பத்தை பத்தி பேச போறோமா, எப்படி வேணா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பாரிசாலன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு ஜூஸியான மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நெறைய சாரம் இருக்கும். அந்த மாரியே ஒரு விஷயத்த பேச போறோம் அப்படிங்கிற ஆவல்ல இன்னைக்கு அவர கூப்பிட்டுருக்கேன். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள பத்தி வந்து பேசணும். இப்போ நீங்க வந்து ஈவேரா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து பெரியார் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட புரிதல் வேற வேற மாரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னா, நீங்க நெறைய காணொளிகள் போட்டிருக்கீங்க. பெரியாரிசம் பத்தி, பெரியார பத்தி. அவர் சொல்லக்கூடிய அந்த இந்த சுயமரியாதையா இருக்கலாம், பகுத்தறிவுலாம் பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எதிர்த்து தான் வந்து பேசியிருக்கீங்க. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க, நம்மளோட அரசியல்ல முக்கியமா எல்லா கட்சிகளுமே பெரியார் அப்படிங்கிறவர வந்து தவிர்க்கவே முடியல. ம். ஏன் நாம் தமிழர் கட்சியிலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வீர வணக்கம் வந்து வச்சாங்க. ரீசென்ட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா, அவரோட இறந்த நாள் போச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. ஆனா, இந்த பெரியார் அப்படிங்கிற அந்த ஃபேன் பாய்ன்னு சொல்ல மாட்டேன் நானு. ஆனா, ஏதோ ஒண்ணு இருக்கேப்பா! எதுவுமே இல்லாம ஏன் இவர இன்னைக்கு வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க? இப்போ நீங்க நெறைய ஃபேக்ட்ஸோ, இல்ல நெறைய விஷயங்கள்லாம் அவர பத்தி வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா, அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவர வந்து பார்த்தா, அப்பா! கருப்பு சட்டை, வெள்ள தாடி, இந்த தமிழ் செய்யுள்லயே கூட வந்து ஒரு பாட்டுலாம் வந்து படிக்க வச்சிருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன தடி. அந்த தாத்தா வந்து பார்த்தியா, அந்த கருப்பு சட்டைய போட்டு ஒரு புரட்சி பண்ணி, இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சிம்பலா மாறிட்டாரு. ம். இந்த இவ்ளோ என்னைக்கோ செத்துப்போன ஒரு கிழவன பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயமான்னு வந்து கேட்கறாங்கன்னா, அத வச்சு அரசியல் பண்றாங்கன்னா, அவர் ஒரு சிம்பலா மாறி போய்ட்டாரு. தவிர்க்கவே முடியாத சக்தியா இருக்காரே! அவர போய் எப்படி வந்து ஒரு முழுற்றமா அந்த ரைட் ஆஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாரி முற்றமா எப்படி பாரியால எதிர்க்க முடியும்? சரி, ம். அவரு எதிர்க்கிறாரு. அவரோட நம்பிக்கை, அவரோட பிலாசபி. ஆனா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே ஏன் யூடியூப் கம்யூனிட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா, பெரியாரிஸ்ட் கைஸ் நாங்க ரொம்ப ப்ரவுடுன்னு சொல்லிட்டு, அவரோட கொள்கைகள்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ம். ஸோ மாடர்ன் டைம்ஸ்க்கு அந்த யூத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட்லலாம் வந்துட்டாரு. ம். நம்ம தமிழ் தேசியத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும். ம். பட் அவருக்கு அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கடத்திட்டே வந்து போறாங்க. எப்படி வந்து முற்றிலுமா தவிர்க்க முடியாதோ ஒர்க் ஆகுதுல்ல இதுல. ம். இது எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நெறைய பேர் அத ஃபாலோ பண்றாங்க. நெறைய பேர் அத வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசமா எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால, அது வந்து சரி அப்படின்னு ஆயிராது. ம். எடுத்துக்காட்டுக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு மதுல நெறைய பேரு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. மது குடிக்கிறத ஒரு பிரியமாக, ட்ரிங்கிங்க ஒரு வந்து சோசியல் ஸ்டேட்டஸாக, அதுல ஒரு கெத்து, அதுல ஒரு இதுங்கிற மாரி குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருக்கான். இப்ப அதனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லிவிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதேபோல இந்த ஐடியாலஜிய அவங்கலாம் ஒரு குரூப் ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்காங்கங்கிறதுக்காக, அது வந்து ஒரு சரியான ஐடியாலஜி. பெரியாருங்கிற நபர் வந்து ஒரு சரியான நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தொடர்ச்சியாக பெரியார் அப்படிங்கிற இந்த ஈவே ராமசாமி நாயக்கர், ஏன்னா அவரோட பேரு அப்படிதான். அதுதான் நம்ம சொல்றோம். அவரோட பேர சொல்லி சொல்றோம். பெரியாருங்கிற அந்த பேருக்கு அவர் தகுதி வாய்ந்த நபர் அல்லங்கிறனால தான் அந்த பேர மட்டும் நாங்க சொல்றோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்ப அவர் வந்து இவங்க சொல்ற மாரியான கிரெடிட்ஸ்ல அவர் கரெக்ட்டா வேலை செஞ்சவரா? இல்ல இந்த அந்த கிரெடிட்லாம் தூக்கி அவருக்கு வேணும்னே இவங்க குடுக்குறாங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஈவேரா அப்படின்னாவே, பெரியார் அப்படின்னாவே நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பெரும் போராளி அப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. போராளி அப்படின்னா, என்னென்ன போராட்டங்கள்ல அவரு இருந்தாரு? அந்த போராட்டங்களுடைய அவருடைய நிலைப்பாடு என்ன? அந்த சாரம் உள்ள மற்ற போராட்டங்களுடைய அவருடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் பார்த்தா தானே அவர் உண்மையா போராடினாரா? இல்ல இன்னைக்கு எப்படி ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு போயிட்டு நிக்கிறது, ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்கறது, இத நான் செஞ்சேன், அத நான் செஞ்சேன்னு பீத்திக்கிறது. இதெல்லாம் எப்படி ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தனம் அப்படிங்கிறோமோ, அதேபோல ஒரு அரசியல் தனமான ஒரு அரசியல்வாதியாக மட்டும் தான அவர் அப்ப இருந்தாரா? அப்படிங்கிற கம்பேரிசனுக்கு வர முடியும். அப்ப அது இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க வந்து பெரியார் அப்படிங்கிற அந்த பிம்பத்த மேலோட்டமா பார்க்கும் பொழுது, அது ரொம்ப பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி தான் தோணும். அப்படிதான் எனக்குமே தோணுச்சு. சின்ன வயதில எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எங்க அப்பா அப்படிதான் என்கிட்ட சொல்லிக் குடுத்தாரு. அவருக்கும் அது அவ்வாறு தான் தோணிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா, இன்னும் வெவ்வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் அணுகும் பொழுது, இல்ல, இல்ல. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு போகஸ் ஐடென்டிட்டி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத உணர்றோம். ஒரு ஃபேக்கா ஒருத்தர போராளியாக இங்க இந்த மக்கள் மத்தியில கட்டமைக்க முடியும். ஒரு பொய் பிம்பம் அப்படிங்கிறத வந்து உணர்றோம். அது பொய் பிம்பம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ற இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா, அந்த பிம்பம் என்பது ஒரு ஒரு தேசிய இன எழுச்சிக்கு எதிராக வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சிக்கு எதிராக இந்த பிம்பம் எங்கள் முன்னாடி வைக்கப்படும் பொழுது, அப்ப அது பிம்பம் என்பதை தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ஒரு தார்மீக தேவை எங்களுக்கு உருவானதுனால, இந்த பிம்பத்த எடுத்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருது. அதனால தான் நம்ம தொடர்ச்சியா அப்படியே பேசுறோம். ஓகே. ஆனா தமிழின தந்தை அப்படின்னு தான் வந்து அவரோட ஒரு அடைமொழி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் வந்து தந்தை பெரியார் சாரி. அவன் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. தந்தைனா யாருக்கு தந்தை? ஸோ அவர அந்த இந்த கம்யூனிட்டிக்கு தான் வந்து அவர் ம். தந்தை அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அவர் பண்ணதா, இல்ல அவர் மூலியமா நம்ம பேசுற விஷயங்கள், அவரு அப்படின்னாலே டக்குனு நம்ம எடுக்கிற டாபிக்ஸ் சுயமரியாதை, எல்லோரும் சமம், சமநீதி,
இந்த ஜாதிய பாகுபாடு இல்லாதது, அதுக்கு மதத்தின் பேரால அடக்குமுறை செய்வது. அவர் பண்ணாரோ இல்லையோங்க. ஆனா, அவர பத்தி பேசும்போது எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து பேசிட்டு இருக்கு. சரி, அவரு வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு உண்மை இல்லாத நபரா கூட போயிரலாம். ம். ஆனா, அவர பத்தி பேசுறப்போ நல்ல விஷயங்கள் தானே பேசுறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு சிம்பிளா வந்து இல்லங்க. ஒரு ஒரு பொய்ய உதவிட்டு போறாரு. ஒரு பொய்ய நீங்க கட்டமைக்கணும். ஒரு பொய்ய ஒரு பிம்பத்த வந்து ஒரு தப்ப வந்து மறைக்கணும் அப்டின்னா, நீங்க வெறும் பாசிட்டிவாவே அத பேசிட்டே போறதுனால அது சரியாயிராது. இப்ப இஸ்ரேல் மக்கள்ட்ட வந்துட்டு ம். அவங்க எவ்வளோ கொலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்காங்க பாலஸ்தீனியர்களுக்கு. அவங்ககிட்ட போய் கேளுங்களேன். அவங்க அதான் நியாயப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. குழந்தைகள கொல்றத கூட நியாயப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. அப்ப உடனே அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாமா? அப்படியே இங்க விஷயம் என்னன்னா, நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு பின்னாடி உண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இங்க ஆய்வு செய்யணும். இப்ப பெரியார்ல ஒரு சின்ன 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 ஒவ்வொரு செக்மெண்ட்டா உடைப்போம். உடைக்கிறத முடிவு பண்ணியாச்சு. ஒரு செக்மெண்ட்டா என்னென்ன இடத்துல நீங்க வந்து பெரியார முன்னுக்கு வைக்கிறீங்க. ஆனா உண்மையிலே அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு முதல்ல நீங்க சொன்னீங்க சுயமரியாதை. ம். சுயமரியாதை அப்படின்னா, இப்ப வருண் அவருக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும். வருணுடைய சுயமரியாதைய நான் வந்து அவர்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சுயமரியாதையுடைய தேவையையும், ம். இதையும் எடுத்து சொல்வதன் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் வருண் அவர்கள உங்களுடைய தாயை பழிக்கும் விதமாக ஒரு கேவலமான ஒரு வசைச்சொல்ல நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னா, உங்களுக்கு சுயமரியாதை இருக்கா? இல்லையா? சுர்ருன்னு கோவம் தான் வரும். அப்ப நம்ம ஓப்பனாவே பேசலாம்ல. இதுல ஒண்ணும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்லாம் இல்லைல்ல. அத சொல்றேன். இல்ல என் சேனலுங்க. நான் ஓப்பனா நான் சரி ஓகே. இல்ல. நம்ம ஓப்பனா தான் பேசுறோம். கண்டிப்பா ஓப்பனா சரி. பேசுறதுக்காக நான் தான் இல்ல இந்த மக்களுக்கு டிஸ்கஷன். புரியிற மாரி நான் சொல்றேன். ப்ளீஸ், ப்ளீஸ். அதாவது தமிழர்களை பற்றி ம். மேடைகள்ல பேசும்பொழுது, நீங்க என்ன சொன்னீங்க? தமிழர்களுக்கு சுயமரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற பேசுவோம். எப்ப நீங்க தமிழர்களை அட்ரஸ் பண்ணும்பொழுது, பெரியார் அவர்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவாரு? நான் இப்போ ஃபார் எகெயின்ஸ்ட் பேசல. நான் உண்மைய வந்து வெளிக்கொண்டு வந்து பார்க்குறேன். ஆனா, நீங்க சொன்னதுனாலங்க நம்ம போய் வந்து பரிசோதிச்சு பார்க்க மாட்டோமா? காட்டு மிராண்டி அப்படிங்கிற வார்த்தைய நெறைய வாட்டி அவரு வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது ஏன்னு காட்டு தெரியல. மிராண்டிங்கிறது செல்லமா கூப்பிட்டுருக்காரா? இல்ல இல்ல காட்டு கோவமா மிராண்டி கூப்பிட்டு இதெல்லாம் எழுத்துல அவர் எழுதுனது. ஆ. அவருடைய பேச்சுல ஆடியோஸ நெறைய பேர் இங்க ஸ்ப்ரெட் பண்றதே கிடையாது. அதுக்கான காரணம், ஏன்னா பெரியார் எல்லாம் அவ்வளோ பெருசா பேசுறாங்கல்ல. ஏன் அவர் பேசுனதெல்லாம் ஏன் இப்ப எடுத்து போடலாம்ல? வீரமணி அவர்கள்ட்ட எல்லாமே தொகுப்பு இருக்கு. ஏன் ஆடியோஸ் வெளியில வரல YouTubeலலாம்? வெளியில வந்தா அவரோட உண்மையான ஸ்பீச்சோடைய தன்மை என்னங்கிறது வெளியில வந்துரும். ரொம்ப தப்பு தப்பா இருக்கும் அவரோட பேச்சு. மெயின் ரீசன் என்னன்னா, சுயமரியாதை பற்றி பேசுற ஒரு நபரு, மற்ற ஒரு அதாவது எப்படி சொன்னா, அ பயமக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? பயமக்கன்னா என்னங்க? அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காராங்க? அப்படிதான் பேசுவாரு. அவரோட ஸ்பீச்ல ஒரு 2, 3 இடத்துலனாச்சும் இந்த வார்த்தை வராம சாரி நான் இருக்காது. உங்கள நம்பாமல்ல. போயிட்டு இப்ப நான் இல்ல. இது இப்ப ஒரு ஒரு 100 பேரோ, 1000 பேரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் போய் தேடி பார்க்கறதுக்கு இதுவரைக்கும் எங்க இந்த மாரி ஒரு ஸ்பீச் அவருடைய கான்வர்சேஷன் ஸ்பீச் இருக்குல்ல, ஆ. முழுசா ஒரு 1 மணி நேரம் ஸ்பீச் எடுத்து வைங்க. அதுல ஓகே. அவரு அதுல 2, தமிழர்கள 3 அட்ரஸ் தேமக்கையாவது வந்துரும். வந்துரும். வராம இருக்காது எந்த ஸ்பீச்சுமே. எந்த ஸ்பீச்சும் நீங்க எந்த ஊர் ஸ்பீச் எடுத்துக்கோங்க. அவர் வந்து தமிழர்கள அட்ரஸ் பண்ணும் பொழுதெல்லாம், அவர் இந்த வார்த்தைய சொல்லுவார். இது சுயமரியாதை அப்படிங்கிறதுல எந்த இடத்துல நீங்க வந்து ஏத்துக்க முடியும் இத? இது சுயமரியாதை அற்ற மக்கள் தான் இத ஏத்துக்கிட்டு இருப்பான். இவரோட பேச்ச கேட்டுட்டு இதுக்கு கோவப்படாம இருக்கான்னா, அவனுக்கு சுயமரியாதை இங்க இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன கேட்கலான்னு வந்தேன் நெக்ஸ்ட். என்னங்க இதுக்கு பாரி இவங்க நீங்க நியாயப்படுத்தும் விதமா இவங்க ஒரு முட்டு குடுப்பாங்க. ஆ. உடன்பிறப்புகள்லாம் ஒரு முட்டு தூக்கிட்டு வருவாங்க. என்ன தூக்குவாங்கன்னா, அது அப்படி வந்து பிராமணர்கள் உங்கள சொல்லியிருக்கான். அதனால அத அவரு சொல்லி எடுத்து காட்டுறாரு. என்ன மாரியான பேச்சு? பிராமணன் சொல்லட்டும்பா. நீ ஏன் சொல்ற? பிராமணன் சொல்லியிருக்கானே நீ சொல்லலாம்ல. புரியுதுங்களா சொல்றது? ஒருத்தன் என்ன திட்டுறான். மச்சான் உன்ன பத்தி அவன் கெட்ட வார்த்தையில திட்டுறான்டா நீ சொல்லு. அத விட்டு, மச்சான் நீ ஒரு இவருடா அப்படி நீ சொன்னீன்னா, யார் மேல எனக்கு கோவம் வரணும்? யார் என்ன அத சொல்றாங்களோ அவங்க மேல தானே கோவம் வரணும். பக்கத்திலேயே இருந்து ஃபர்ஸ்ட் எவன் அத சொல்றானோ அதான் கோவம் வரும். நீ வந்து அவன் சொன்னதே காரணமா காமிச்சுட்டு, அவன் சொல்லியிருக்கான்ல. இது என்ன பேச்சு இது? ஏன் அங்க கேட்கல? நீ இங்க அவன் சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்கான் பைத்தியம். அவன் சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்கான் பைத்தியம். நீ தமிழ்ல வந்து சொல்லிட்டு இருக்கடி பைத்தியம். இதத்தான் நான் சொல்றேன். அவன் சான்ஸ்கிரிட்ல எங்கேயோ எழுதி எங்கேயோ தூக்கி வச்சுட்டான் அத. அது யாரும் பார்க்க கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வருண் உங்கள நான் திட்டணும். வருண் ஒரு அது, வருண் ஒரு இது. தெரியுமா யாருக்காவது? செத்துப்போன மொழியில சொன்னா யாருக்கு ஆ. தெரிய போகுது? ம். ஒண்ணும் தெரியல எங்களுக்கு. அது யாரும் படிக்கல. அவன் என்னமோ கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான். அத நாங்க அது ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. ஒரு பெரிய படிச்சவர் இருக்காரு. ரொம்ப அழகானவர் ஒருத்தர் இருக்காரு. 10 பேர் 10 விதமா பேசிட்டு தானே இருப்பான். அதுக்காக இவர் அழகா இருக்காரு. இவர பத்தி எவனா தப்பா ஒருத்தன் ஏதாவது சொல்றான உடனே அவர் அழகா இருக்க மாட்டேன்.
நான் இன்று முதல் தீ குளிக்க போகிறேன், தீ குளிச்சிருவாரா? இல்ல பணம் அதிகமா இருக்கவர், பணம் அதிகமா இருக்கு, என்னை பத்தி 4 பேர் தப்பா பேசுறான், அதனால என் பணத்த எல்லாத்தையும் நான் வந்து வித்துட்டு நான் துறவறம் போறேன்ட்டு எவன் போறாரா? இப்படி சொல்லிட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? போங்கடா மயிர்களா! நான் பாட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடுத்தவன் என்னை பத்தி கேவலப்படுத்தி பேசினா எனக்கு என்னடான்ட்டு நீங்க பாட்டு வாழ்க்கைய வாழ்வீங்க. இதுதான் ஒரு பகுத்தறிவு சிந்தனை. அத விட்டுட்டு, அவன் உன்ன பத்தி தப்பா பேசியிருக்கான், அவன் உன்ன பத்தி தப்பா பேசியிருக்கான், அவன் உன்ன பத்தி தப்பா பேசியிருக்கான். சரி, சரி என்ன பண்ண போலாம்? சுயமரியாதையா வாழணும். என்ன சுயமரியாதை கெட்டு வாழ்ந்துட்டோம் தமிழன்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். தமிழன் சுயமரியாதை கெட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். சொல்லு நீ. உடனே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். யாரு? சொல்லு, அதையும் தெரிஞ்சுக்கிறோம். பிரிட்டிஷ்காரன் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். பிரிட்டிஷ்காரன் கேஸ்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தான். பிராமணர்கள் அதுக்கப்புறம் பிராமணர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். சரியா? பிராமணன் வந்து மைனாரிட்டி சமூகம். அவன் எப்படி அடிமைப்படுத்தினான்? யார் பவர்ல இருக்காங்களோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பவர்ல யார் இருந்தா? எல்லாருமே இருந்தாங்க பவர்ல. என்னென்ன ஒரு ஒரு communities? காலகட்டத்திலயும் என்னென்ன கம்யூனிட்டிஸ்? ஓகே. அதாவது நீங்க சொல்றது விஜயநகர படையெடுப்புக்கு ஆ. அப்புறம் சொல்றீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி இருந்தா சொல்லு. எந்தெந்த இடத்துல, எந்தெந்த ஆட்சி காலத்துல. நான் இப்போ குறிப்பா எல்லாருமே ராஜராஜ சோழனை வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. நான் ராஜராஜ சோழன் அப்படின்னு இல்லம்மா, அது ஒரு தனி எடுத்துக்கலங்க. டிபேட்டா இல்ல நான் என்ன சொல்றேன், அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு ஒருத்தங்க வச்சுக்கோங்களேன். இருங்க நான் ம். சொல்லிடுறேன். இங்க ஒரு அரசர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ம். நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிர்வாகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நான் இங்க எடுக்கல. நிர்வாகத்துல அரசர் இருப்பாரு. அரசருக்கு கீழ படைத்தளபதி இருப்பாரு. இது ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு சொல்ல முடியுமா? இது ஹைரார்கி. ஹைரார்கி. இந்த இது ஏற்றத்தாழ்வு கிடையாது. நான் இங்க என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள இவர்கள் இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாது, இவர்கள் இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது என்ற இதுதான் தீண்டாமை. இவங்க பிறப்பால் இழிவானவர்கள், இதுதான் தீண்டாமை. இந்த மாதிரியான மென்ஷனிங்ல சோழர்களுடைய நிர்வாகத்துல என்ன சட்டம் இருந்தது? இலங்கை சாதி இருந்தது, வடங்கை சாதி இருக்குன்னு பச்சையா புழுகிட்டு இருக்கீங்க. இலங்கை இருந்தது, வடங்கை இருந்தது. அவங்களுக்குள்ள என்னடா உரிமை மீறி இருந்தது? இடங்கை, வடங்கை, வலங்கை. இது என்ன பொருள் ஆக்சுவலா? வலங்கைங்கன்னா என்ன? லெஃப்ட், ரைட். வலதுன்னா ரைட். இன்னைக்கு ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிஸ்ன்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? ரைட் விங்னா மோஸ்டா எல்லாம் பிஜேபியை சொல்லுவோம். இல்ல. ரைட் விங் அப்படின்னீங்கன்னா நீங்க மோர்லி வந்து ஓனர்ஷிப், முதலாளித்துவம். ஸோ இந்த முதலாளித்துவத்துக்குள்ள வரக்கூடிய சமூகங்கள் எல்லாம் கேபிட்டலிஸ்ட். இந்த கேபிட்டலிஸ்ட் சமூகங்கள் எல்லாம் அங்க வலங்கை சாதிகள். உங்களுக்கு எந்த சாதிலாம் வலங்கை, எந்தெந்த சாதிலாம் இடங்கை அப்படின்னா, எதெல்லாம் நில உடைமை சமூகமாக இருந்ததோ அவைகளெல்லாம் வலங்கை சாதிகள். இப்போ முதலியார் வலங்கையில் வந்துருவார். யாரெல்லாம் நிலம் பொருளை உடையவர்களாக, யாருக்கெல்லாம் பொசஷன் அந்த ரைட்ஸ்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து வலங்கையில் வந்துடுவாங்க. இடங்கை அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்கள். ஒரு குயவர் இருப்பார், ஒரு தச்சர் இருப்பார், ஒரு மரவர், அதாவது என்னென்ன தொழில் அடிப்படையில் என்ன தொழில் செய்கிறாங்களோ, ஒரு சிப்பாய், இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கெல்லாம் இடங்கையில் வந்துடுவாங்க. இப்போ முக்குளத்தோர் இவங்கெல்லாம் நில உடைமையாளர்கள், விவசாயிகளாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வலங்கையில் வருவாங்க. வெறும் தொழில் அடிப்படையில் வரும்பொழுது அவங்கெல்லாம் வந்து இடங்கையில் வருவாங்க. இந்த பிரிவு என்பது நிர்வாக பிரிவாக சோழர்கள் காலகட்டத்தில் இருந்தது. இடங்கையும் சாதியும் வலங்கை சாதி எல்லா ஊர்லயும் தான் இருக்கும்ல. இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ப்ராக்டிகாலிட்டிங்கிறத தூக்கி ஓரம் வச்சுட்டு பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற கூட்டம் தான் இந்த தீக்கா கூட்டம். அதான் நான் சொல்கிறேன். ப்ராக்டிகாலிட்டினா என்னடா, அந்த காலத்தில் ஒரு சட்டம் என்பது எப்படி இருந்ததோ அது அந்த கால டைம் ஃப்ரேம்குள்ளே தான் போய் பார்க்கணும். இந்த கால டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நீ அங்கே போய் பார்த்தேன்னா பைத்தியக்காரா அப்படின்ட்டுருவாங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து மேலாடைய அணியில் அப்படின்னா மார்பகங்கள் வந்து கவர்ச்சி பொருளாக அந்த சமூக மக்கள்கிட்ட இல்லடா பைத்தியக்காரங்களா, அது கவர்ச்சி பொருளாக பெண்கள் இல்லை. பெண்களுடைய உடல் என்பது கவர்ச்சி வணிகமாக மாற்றப்படாத காலகட்டம் அவைகள். இன்னைக்கு பெண்ணுடைய உடல் கவர்ச்சியாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த இடத்துல வந்து அந்த காலத்து பெண்கள் மார்பு இல்லாமல் இருக்கிறாங்க, மார்பு செயல் இது பண்ணாமல் இருக்காங்க. நம்ம அதனால் இப்பயும் வந்து நம்ம ஓப்பன் பிரஸ்டாக சுற்றிக்கிட்டு அலையலாம்னு நீ பேசுகிற பற்றியா? இது எவ்வளோ ஒரு ஹிப்போக்ரஸி, முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனம் தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஒரு அரசர் காலகட்டத்தில் ஒரு படை எடுக்கும் போகும்போது அங்கே அடுத்த நாட்டுக்கு போகும்போது அந்த இதில் தோல்வி அடைந்த படை வீரர்கள்லாம் அடிமையாக கொண்டு வர்றதுங்கிறது அது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாம்ஸ். அது அந்த கால பொலிட்டிக்கல் இதில் அது கரெக்டு. அந்த சென்ஸில் வந்து ராஜராஜ சோழன் போயிட்டு எதிரி நாட்டில் போயிட்டு அடிமைகளை கொண்டு வந்தான் அப்படின்னா, ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பண்ணாங்க. இது வந்து அரசர் காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த டைமில் ராஜராஜன் காலகட்டத்தில் எந்தெந்த அரசர்கள் அதை செய்யலைன்னு சொல்லு. இல்ல நம்ம வேட்டையாடி சாப்பிட்டோம், இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். அந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் தான். அந்த காலகட்டத்தில் ராஜராஜனை நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணோம்? திருமலை நாயக்கனோட கம்பேர் பண்ணுங்கிறேன் நான். ஓகே.
திருமலை நாயக்கனுடைய நிர்வாகத்திற்கும் ராஜராஜ சோழ நிர்வாகத்திலும் இந்த 2 நிர்வாகத்துக்குள்ள சாதிய ஏற்றத்தாழ்வு யாருடைய நிர்வாகத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணலாமா? பெண் அடிமைத்தனம் யாருடைய காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தேவரடியார்கள் இருக்கிறாங்க. அந்த தேவரடியார்கள் வேற, விபச்சாரிகள் வேற. விபச்சாரம்ங்கிறது தேவரடியார் முறையில் கிடையாது. அது நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம பேசியிருக்கோம். அந்த தேவரடியார் முறை என்பது அரச மரபில் வந்தவங்களே இருப்பாங்க. அரச மரபில் வந்தவங்களே அவங்க வந்து ஒரு அதாவது எப்படி கிறிஸ்டியானிட்டியில் நன்ஸோ அதே மாதிரியான ஒரு நிலை தான் தேவரடியார் நிலை. அவங்க திருமணம்லாம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் வாழ்ந்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை என்பது இறைவனுக்கான நற்பணிகள் செய்வதற்கு மட்டும்னு அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க பெரிய பணம் படைத்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய படைத்தளபதிகளுடைய மகள்கள், மனைவிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சொசைட்டியில் நல்லா மதிக்க இருக்க இடத்துல அவங்க தேவரடியார்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க பாடல் நல்லா பாடுவாங்க, இசை, நடனங்கள் இதில் எல்லாம் அவங்களுக்கு தேர்ந்திருப்பாங்க. அதன் மூலமாக அந்த புராணங்கள், சிவனுடைய அந்த பெருமைகள் இது எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு அந்த சைவ மதத்திற்கான ஒரு இன்னைக்கு எப்படி மிஷினரிஸ் இருக்காங்களோ அது மாதிரி சைவ மிஷினரிஸ் தான் அந்த காலகட்ட தேவரடியார்கள். அது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்துச்சு. ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தேவரடியார்கள் விபச்சாரிகளாக இருந்தாங்களா? இதுதான் இங்கே கேள்வி. உடனே தேவரடியார் முறை ராஜராஜ சோழ காலகட்டத்தில் ரொம்ப கொடிகட்டி பறந்துச்சுன்னு சொல்லி பிற்காலத்தில் இருந்த தேவதாசி முறையை கொண்டு வந்து அதோட கம்பேர் பண்ணுறியே முட்டாள்தனமா? இது எவ்வளோ பெரிய தப்பு! இது ஃபோர்ஜரி இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ஜரி இது. இல்லை, நம்ம எங்கேருந்து இது வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அப்போ ராஜராஜ சோழனை நீ வந்து அரசர் காலகட்டத்தில் ஒப்பிட்டு வேணு, அதற்கு பின்னாடி 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருமலை நாயக்கனை கூட நீ ஒப்பிட்டு பாரு, கம்பேர் பண்ணி பாரு. திருமலை நாயக்கனுடைய நிர்வாகத்தை விட ராஜராஜ சோழனுடைய நிர்வாகம் ரொம்ப சரியாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, சம அந்தஸ்தோடு இருந்தது, மதிப்போடு இருந்தது. அவருடைய கோயில் கட்டுற திருப்பணியில் ஒரு மோர் கொடுத்த பெண்ணுடைய கல்வெட்டை, மோர் கொடுத்த பெண்ணுடைய பேரும் கூட கல்வெட்டாக அந்த கோயிலில் பதிச்சு வச்சார். கோயிலில் வேலை செய்தவர்கள் அத்தனை பேருடைய பேரும் அங்கே இருந்த சிற்பிகள். நீங்கள் என்ன சொல்கிறதானுங்க? அடிமைகளை வச்சு ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அடிமைக்கு எப்படா சிற்பக்கலை தெரியும்னு கேட்டேன். எல்லாம் ஓடிட்டானுங்க. எப்படி தெரியும் சொல்லுங்கள்? இப்போ அடிமைகளை கொண்டு வந்து நான் சாஃப்ட்வேர் உருவாக்கினேன்னு நான் சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? அடிமைக்கு எப்படா சாஃப்ட்வேர் இதெல்லாம் டெக்னாலஜி தெரியும், அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தியான்னு கேட்பீங்கல்ல. ராஜராஜ சோழன் சிற்பக்கலை கற்றுக் கொடுத்தானா அடிமைகளுக்கு? அப்போ அதை சொல்லு. நீங்கள் வேற அப்போ எவ்வளோ பெரிய பொய்! அப்போ நீ என்ன சொல்ல உடான்ஸ் தொடர்ச்சியாக பொய்யா பரப்புறது. ராஜராஜ சோழன் அப்படியே மாடியில் ஏறும்போது அங்கேருந்து செத்து போயிட்டாரு ஒரு கதை. அந்த கதைக்கு நாங்கள் ஒரு டீபங்க் பண்ணி அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு. ராஜராஜ சோழன் நிலங்களெல்லாம் பிடிச்சி ரஞ்சித்து கிளப்பிட்டு போனார்ல, எங்களுடைய நிலங்களெல்லாம் பிடுங்கித்தான் ராஜராஜ சோழன் வந்து அதுவும் ஒரு மாபெரும் சூழ்ச்சி. சரி, ஒரு அரசன் எதுக்கு மாபெரும் சூழ்ச்சிலாம் செஞ்சு பிடுங்கணும்? சரிப்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிருக்கலாம்ல. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் எனக்கு எரிச்சல். அப்போ ராஜராஜ சோழனுடைய ஒரு ஐடென்டிட்டி எங்களுக்கு உறுத்துது. அது என்ன ஐடென்டிட்டி? தெலுங்கு குலகாலன். ஒட்டுமொத்தமாக அந்த தமிழர்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் பிம்பமாக ராஜராஜ சோழன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இம்பீரியலிஸ்டிக் எம்பையரை வந்து கட்டமைச்சிருக்காரு. தமிழனுக்குலாம் என்னங்க அவன் பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னா, இல்லை கடல் வழியில் ஒரு இங்கே ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய அரசனாக சோழர்கள் உருவானதுக்கான ஒரு புள்ளியாக ராஜராஜ சோழன் இருந்திருக்காரு. ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தை விட ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் தான் சோழ பேரரசு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதான் பிரைம். அப்போ அதுக்கான ஒரு வித்து வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த ஃபிலாசபிக்கல் கைடன்ஸ் தானே ராஜேந்திர சோழனுக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பெருமையை வந்து தமிழர்களுக்கு இருக்குது. அது பெருமையை தமிழர்கள் சொல்லும்போது இவங்களுக்கு கோவம் வருது. அப்போ நீ யார்? தமிழர்களோட இந்த இனப்பெருமையை பேசும்பொழுது உனக்கு ஏன் கோவம் வருது? உடனே என்ன சொல்ல பார்க்குறாங்க? ராஜராஜ சோழன் வந்து பிராமண அடியுரடின்னு கிளப்ப ஆரம்பித்தான். கேட்டால் பாருங்கள், ராஜராஜ சோழனோட அவையில் பிராமணர்கள் இருக்கிறாங்கன்னு. இருக்கிறாங்க, நான் அதை மறுக்கலை. ராஜராஜ சோழன் ஒரு படைத்தளபதியே ஒரு பிராமணராக இருந்திருக்கிறார். சரி, ஏன் இருக்கக்கூடாது? இந்த மைனாரிட்டி ரைட்ஸ் மயிர் மட்டன்ல இப்போ பேசுறீங்களாடா, அதெல்லாம் அவன் கொடுத்து வச்சிருந்தான்டா. நீ கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் மட்டும் இருந்தார்களா? 10 அதிகாரிகள் பேரை போடு, அதில் எத்தனை பிராமணர்கள்னு சொல்லு. ஒரு பிராமணனை காமிச்சு பிராமணர்கள் அப்போ என்ன சொல்ல வர? பிராமணர்கள் வேலையே செய்யக்கூடாது, அதை அப்போ பேசு. பிராமணர்களை ராஜராஜ சோழன் கொண்டு போட்டிருந்தா ஒத்துக்கணும், கரெக்டு தானே? ராஜராஜ சோழன் கொண்டு போட்டிருக்கான், மரண தண்டனை கொடுத்துருக்கான். 3000 பேரை சோழ பிரதேசத்திலேருந்து நாடு கடத்தியிருக்கிறான். வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்களில் பிராமணர்கள் தவறு செய்து அந்த பிராமணர்கள் 3000 பேரை கூட குறைச்சும் கூட இல்லை 300 பேர் எவனா அனுப்பியிருக்கான வெளியில். 3000 பேரை நாடு கடத்தின ராஜராஜ சோழனை பிராமண அடிவரடி நீங்கள் பேசினாங்கன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும்?
இப்போ இந்த ஹிஸ்ட்ரிலாம் ஏன் நீ ஃபேக்காக பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பொய்யா ராஜராஜ சோழன் பிம்பத்தை நீ உடைக்க பார்க்குற? ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியோட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸோட நீங்கள் கல்வெட்டு ஆதாரங்களோட இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய இமேஜை நீ உடைக்க வேண்டிய தேவை உனக்கு எங்கேருந்து வருது? அப்போ என்ன அங்கே தேவைன்னா, உனக்கு இந்த தமிழ் ஐடென்டிட்டிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல உறுத்துது. இந்த தமிழ் ஐடென்டிட்டி உனக்கு ஏன் உறுத்துது அப்படின்னா, அங்கே வந்து நிற்கும் போது இந்த ஆள் நிற்கிறாரு பெரியார். சரி, இவர் அந்த அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டினதுக்கு வந்து மெயின் ரீசன் அவர் தமிழர் இல்லாததுனால அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சினாலன்னு சொல்றீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். அவர் ஒரு தமிழராக இருந்திருக்கும் பட்சத்தில் அவருடைய அணுகுமுறை வேறையாக இருந்திருக்கும். அவர் ஒரு தெலுங்கராக இருந்ததுனால தான் அவருடைய அந்த இன்னர் ஹேட்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஃபிலாசபிக்கலை கொண்டு வந்து குழப்பி வச்சிருக்காரு. இதை தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. இல்லைன்னா தமிழர்களே நீங்கள் அங்கே திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. எவனோ திட்டினான்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கு போக்கா சொல்லிட்டு நீங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இதை தான் நான் சொல்கிறோம். அப்போ திட்டலைன்னு சொல்லு. திட்டிருக்காரு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நடுவில் ஒரு சர்ச்சை வந்தது. திருக்குறளை வந்து ஈவேரா அவர்கள் வந்து தவறாலாம் பேசலை, அவர் தான் அதுக்கு மாநாடு நடத்தினாருன்னு ஒரு குரூப் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம், திருக்குறளையும் கூட அவர் வந்து தவறாகத்தான் பழித்து தான் பேசியிருக்காரு, மலவாசம் வீசுதுன்னு அதுன்னு பேசியிருக்காரு. இப்போ உடனே அது ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஆரிய குறள்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன இதெல்லாம் படிச்சிருக்கானுங்களா இல்லையா? ஆரிய குறள், அது என்ன ஆரிய குறள்? என்னங்க போட்டிருக்கோம் அதில்? திருக்குறள் இல்லையா அது? ஆரிய குறளாம். திருவள்ளுவர் வந்து பிராமணர்கள். ஆரிய குறள்னா என்ன? ஓகே, திருக்குறளையே வந்து ஆரிய குறள்னு சொல்லி விமர்சனம் பண்ணி புக்கே போட்டிருக்காங்க திராவிடர் கழகம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த புக்கு சேல்ஸ்ல இருக்கு. சந்தேகம்னா தயவு செஞ்சு பாருங்க. நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா ஆரிய குறள்னு போட்டீங்கன்னா அந்த புக்கே வரும். அதுல என்ன திருக்குறளை பத்தி நல்லா புகழ்ந்து தள்ளி வச்சிருக்காரு அவங்க ஆளு. ஏங்கடா இப்படி பொய் பேசிட்டு அலையறீங்க? நான் என்ன சொல்றேன், தமிழ் ஐடென்டிட்டி இருக்க எல்லா இடத்துலையும் ஈவேரா அவர்கள் அதுக்கு எகென்ஸ்டாக தான் நின்று பேசியிருக்காரு. மொழி போருக்கு அவர் தாங்க போராடினாரு. காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் நான் போராடினேன், தமிழை காக்க போராடலைன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீதி கட்சி தலைவர்கள்லாம் அப்புறம் ஏங்க அவர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க, ஐயா தலைமையேற்று போராடுங்கன்னு சொல்றாங்க? இல்லை, அதெல்லாம் வேறங்க. நான் சொல்றது மொழிப்போர் இருக்குல்ல, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு வந்து ஹிந்தி உள்ள வரும் பொழுது ஃபர்ஸ்ட் கட்டாய கல்வியாக வருது. மக்கள் எதிர்த்து போராடுறாங்க, மாணவர்கள் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் அது ஹிந்தி படித்தாதான் இது பண்ணாதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்கிறாங்க, அப்பயும் மாணவர்கள் எதிர்த்து போராடுறாங்க. இது மாதிரி படிப்படியாக ஃபஸ்ட்டு நேஷனல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தில் ஹிந்தி இம்போசிஷன் உள்ளே கொண்டு வரும்போது திணிக்கப்படும் பொழுதும் அதுக்கு எதிராக தமிழ் இளைஞர்கள் 1-2 போராட்டம் பண்ணுறாங்க. அதில் முதல் 2 போராட்டங்களில் ஈவேரா வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் கடைசி போராட்டத்தில் வந்து அவர் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாரு. அது எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாருங்கள். எதிர்நிலைப்பாடு எடுத்து அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற வரைக்கும் வேற, அது அவரோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் என்னதுமா சொன்னார், ஒரு 4 காளி பசங்களை அன்றைக்கே சுட்டு தள்ளியிருந்தா இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வருமா? என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அடுத்து அவங்களோட தீக்காக்காரங்களுக்கு சொல்கிறாரு. அவரே எழுதுறாரு பெருமையாக. என்ன சொல்கிறாருன்னா, அந்த போராட்டம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பானுங்க, என்னுடைய தொண்டர்கள்கிட்ட எரி எண்ணெயையும் தீப்பந்தத்தையும் கையில் கொடுத்து எவன் வேணாம் போராட்டத்துக்கு வரானோ அவனையெல்லாம் கொளுத்துன்னு நான் சொன்னேன். நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் இவன் இந்த காளி பயலுக இந்த போராட்டத்தை நிப்பாட்டாங்க. எது மொழி போராட்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் அவரே பெருமைப்படுத்தி எழுதியிருக்காரு. இந்த பேஜ் இதெல்லாம் வந்து எனக்கு அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. அது சிலவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதில் இந்த புக்கில் இந்த இத்தனாவது பேஜில் அந்த ஒருத்தர் இஸ்லாமியர் சொல்லுவார், ஒரு டாக்டர் ஒருத்தர், சாகிர் இவரா பேர் என்ன, யூடியூப்ல நான் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், ஜாகிர் நாயக் அவர் சொல்லுவார், தோரா 1 2 3 4 பேஸ் அப்படி. அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாதுப்பா. உன் விடுதலை குப்பையிலையும் உன்னுடைய இதுலையும் எல்லா குப்பையும் கொட்டி வச்சிருக்க, உனக்கு தேவைன்னா அந்த குப்பையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வா. உனக்கு தேவைன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த குப்பையை நானும் கொஞ்சம் திரும்ப எடுத்து அந்த குப்பையை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒத்துக்குவேனா மட்டும் இந்த கேள்வி கேளு. சும்மா அவர் சொல்லியிருக்காரா எடுத்து காமிச்சோம்னா அப்படியே கண்டுக்காம நடந்து போகிறது. தம்பி அது வந்து அப்படி போயிடுறது. நான் இன்றைக்கி கேட்குறேன், யுனெஸ்கோ சான்றிதழ் யுனெஸ்கோ வந்து அவருக்கு அவார்டு கொடுத்துச்சுன்னு சொல்லி விட்டிங்களடா, ஒரு பெரிய கதை. நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் அது ஏதோ இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு, எல்லில் முடிகிற மாதிரி ஓல ஆரம்பித்து எல்லில் ஒன்று முடியுதில்ல ஒரு வார்த்தை, அந்த கதை தானே விட்ட. எங்கள் யுனெஸ்கோ பற்றி நான் கேட்டேன்னா எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை பற்றி, அதனால தான் சரி திருப்பி அதை பற்றி நான் சொல்லணும்ல. எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. அந்த ஒரு படத்தில் அந்த வடிவேல் இப்படி ஒரு இது போட்டு கையில் ஒரு இதை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பாரு, அதே வேலை தானே இது. அந்த மீம் அது வந்து அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட போட்டு விடுங்க. அந்த இது அவங்க பேரில் அவங்கள அடிச்சுக்கிட்டு ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு கப்பு எடுத்துகிட்டு வரேன், அதே தானே பண்ணியிருக்கேன். யுனெஸ்கோ மன்றம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்துலேருந்து அவார்டு கொடுத்துக்கிட்டு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சுன்னு
தமிழக பாட புத்தகத்துல கொண்டு வந்தானுங்க. அவரு பாவம் வயசான டைம்ல இவங்களே ஏதோ கிளப்பி அவருக்கே தெரியுமான்னு நான் இப்ப தெரியலங்க என்ன பாவம். கேட்கிறேன்னா, உன்ன பின்பற்றினவன்லாம் போர்ஜரிக்கார பையன் தானே அப்ப? ஒத்துக்கோ. யாரு நீங்க அண்ணா அப்புறம் கலைஞர்லாம் சொல்றீங்களா நீங்க? அவங்கலாம் அவர் பின்பற்றல. ஓகே, கூட ஓகே. இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க காரி துப்புனதெல்லாம் தனி செக்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு கலைஞரோட அடி விழுதுகள், அண்ணாதுரையோட அடி விழுதுகள்லாம் வந்துட்டு பெரியார் பெரியாருங்க. அண்ணாதுரை, கலைஞர்லாம் ஈவேராக்கு எதிராக இருந்த காலகட்டத்தில என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு தயவு செஞ்சு போய் படிங்கப்பா. நாங்கலாம் ரொம்ப நாகரிகமான அரசியல பேசுறோம். அவங்க எழுதுனதெல்லாம் பேசவும் கூட முடியாது. ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அசிங்கமா மாறி மாறி அவரும் அண்ணாதுரையையும், கலைஞரையும் ஈவேரா அவர்கள் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு, திமுக கட்சிக்கார அவரு திமுக கட்சியவே திமுக காரன்லாம் சொல்ல மாட்டாரு. கண்ணீர் துளி பசங்கம்பாரு. கண்ணீர் துளி பசங்க தான். அவர் அது அப்படிதான் அது அப்படிதான் சொல்லுவாரு அவரு. கண்ணீர் ஓகே. துளி பசங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. இவர் கல்யாணம் பண்றாருல்ல, மணியம்மை இந்த இத ஆமா. கல்யாணம் பண்ணும்பொழுது, அண்ணாதுரை வந்து ஒரு கட்டுரையில அந்த கண்ணீர் அப்படி இப்படின்லாம் அவர் போட்டு எழுதுறாரு. அப்ப அது என்ன உடனே கண்ணீர் துளி பசங்க, கண்ணீர் துளி பசங்கன்னு இவர கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லுவாரு, க "கண்ணீர் துளிகளே, கண்ணின் மணிகளே" அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. ஓகே. அதனால இது கண்ணீர் அவங்களுக்குள்ள துளி. அது அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது அப்படி. ஓகே. நானு இப்ப முக்கியமா சாரி நான் வந்து இருங்க நான் முக்கியமான சொல்லிடுறேன். விஷயம்லாம் அப்ப சரி பேசணும். நம்ம அந்த யுனெஸ்கோக்கு வந்து நான் மறந்துற போறேன். அப்ப ஒரு ஃபேக்கா ஒரு அவார்ட குடுத்துக்கிட்டு, அந்த அவார்ட அவருக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி நாடகத்த நடத்துனீங்க. இன்னொன்னுங்க வருண், நீங்க எவ்வளோ பெரிய நல்லவரா இருந்துட்டு போங்க. ம். நீங்க ஒரு பெரிய ஆளா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு நான் சிலை வைக்கிறேன். ம். நீங்க என்ன சொல்லுவீங்க? எதுக்கு ஏன் செலலாம் வைக்கிறீங்க? நீங்க அப்படின்னு. வந்து சிலை வழிபாடே கூடாதுன்னு பேசுற ஒரு ஆள். அப்ப கண்டிப்பா எனக்கு உள்ள ஆசை இருந்தாலும் வைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். லாஜிக் படி சிலை பார்த்தா. ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் உங்கள பார்த்து காரி துப்பும்னு உங்களுக்கு தெரியாது. யோவ்! என்னய்யா ஊர்ல இருக்க எல்லா சிலையும் வந்துட்டு சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. உன் ஆளுங்கலாம் வந்து விநாயகர் சிலைக்கும், இந்த சிலைக்கெல்லாம் போயிட்டு சிலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. சிலைய உடைச்சிட்டு இருக்காய்ங்க. போய் செருப்பு மாலை போட்டுட்டு இருக்காய்ங்க. நீ என்னய்யா வந்து சிலை வச்சுக்கிட்டு இருக்கன்னு நீங்க கேட்பீங்கல்ல? இல்ல என்னோட கொள்கை எனக்கே கான்ட்ராடிக்ட் ஆகும். கான்ட்ராடிக்ட் ஆகும்ல. யாராவது அவரோட சிலை திறப்பு விழாக்கு தானே வந்து திறந்து வைப்பாரா? அவர் திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சிருக்காரு. ஃபோட்டோ கூட இருக்கு. போய் பாருங்க. அதையும் ஒரு புதுமை புகுத்தணும்னு நினைச்சிருக்காரோ என்னவோ. அதுக்கப்புறம் சரி மணியம்மைய கல்யாணம் பண்றாங்க. அவர் இவங்கலாம் என்ன சொல்றாங்க, சொத்த வந்து வேற வெளியில போயிறக்கூடாது. அது ஒரு பெரிய டாபிக். அத நம்ம தனியா பேசுவோம். ம். அது எதனால அவர் கல்யாணம் பண்ணாரு? அதுக்கான ரீசன் என்ன? அப்ப எந்த அத ஸ்கிப் பண்ணிரலாமா இந்த வீடியோல? அந்த அந்த சொத்து வந்து ம். எதனால அவர் அத மாத்துனாருங்கிறதெல்லாம் நம்ம தனியா அது ரொம்ப டீட்டெயில்டா போகும். ம். அது சிம்பிளா என்னன்னா, தன்னுடைய லீகல் ஹையரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, இவருக்கும் சண்டை வந்துருது. தன்னோட லீகல் ஹையர் இவர் இறந்துட்டா, அடுத்து அவர் சொத்து ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு போகும்ல. ம். அவருக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட்டு விடுகிறது. அவர் வேற யாரும் இல்ல. நம்ம இளங்கோவன் இருக்கார்ல, அவருடைய அப்பா தான். EVKS. அப்பா. அப்ப இந்த இது போயிறக்கூடாது. அவரு இவரு போயிறக்கூடாது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாரு, ஏன்னா இவர் பேச்ச கேட்காம திருமணத்துல ஈடுபடுறாரு. ஸோ இந்த இதுல அவருக்குள்ள அந்த குடும்ப சண்டை ஒண்ணு இருக்கு. அப்ப லீகல் ஹையர்ன்னு தனக்கு யாராவது இருந்தா தான், தான் சொத்த வந்து அவருக்கு போகாம தடுக்க முடியும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பொண்டாட்டி இருந்தா பிரச்சனை இல்ல. ம். பொண்டாட்டி இருந்துச்சுன்னா, பொண்டாட்டிக்கு போயிரும் சொத்து. லீகல் ஹையரா அவங்க போயிருவாங்க. அப்ப அந்த தான் சொத்து தன்னோட இது கூடயே நின்னுக்கும். அவருக்கு போகக்கூடாதுங்கிறது தான் இன்டென்ஷன். அப்ப அதுல என்ன பண்றாரு, மணியம்மைய திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் மூலியமா அவர் சொத்து அங்க போகாம தடுத்துடுறாரு. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு என்னமோ பெருசா இது ஒரு பெர்சனல் இது நம்ம உள்ள அதனால தானே. பெர்சனலான ஒரு இதுக்காக பண்றாரு. என்னமோ அத வந்து சரி அப்ப இதுலேருந்து அப்ப அவர் வந்து ஒரு லீகல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவரோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக தான் அந்த திருமணங்கள் செய்றாரு. அது நாங்க முதல்ல எடுத்து பேசல. தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து இவரு அப்படிலாம் பேசல. அதை எதிர்த்து பேசியவர் உங்கள் கலைஞர் அண்ணாதுரை. கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள். அவங்க தான் எதிர்த்து பேசுனாங்க. ஏன் வெளியில வந்தாங்க? அண்ணாதுரையோட கட்டுரை இருக்கு. எடுத்து தரேன். உங்க அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு ஈவேரா அவர்கள? ஐயோஹோ மானமே போய்விட்டதுன்னு புலம்பி தள்ளிருப்பார் மனுஷன். இனிமேல் எங்க போய் எப்படி மக்கள்கிட்ட போய் நாங்க முகம் கொடுத்து பேச முடியும்? காலத்திற்கும் துயரத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாரு. நம்ம கருத்தியல் கோட்பாடு எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போட்டாருன்னு அவர் எழுதியிருக்காரு பக்கம் பக்கமா. எப்படி இனிமேல் நாங்க வந்து ஒரு தன்மானம் என்று சொல்லி இனிமே தன்மானத்தோடு எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அப்படிலாம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எதையுமே படிக்கிறது இல்ல. வாங்குற ₹200 எதையாவது ஒன்று எழுதுவோம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தா நமக்கு என்ன பண்ண முடியும்? சொல்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் திறனாய்வு செய்றோம். அந்த திறனாய்வுக்கு உனக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா வா. யார் வேணாலும் நீங்க பெரியாரிசவாதிகளாக இருந்தாலும் திறனாய்வோட நம்ம பேசுவோம். சரி. அப்ப எனக்கு இன்னொரு ஒரு டவுட். குறிப்பா இப்ப பெரியார வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகமா இருக்கட்டும், திமுக தாண்டி அதிகமா உயர்த்தி பிடிக்கிறது, அவருக்காக வந்து நெறையா சண்டை செய்யறது,
அப்படிங்கிறது ஒரு யாருன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்ல தவறிட்டேன். சொல்லுங்க. அந்த மொழிப்போரை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா. அந்த மொழிப்போரில் மிக முக்கியமாக கடைசியாக வந்த மொழிப்போரில் அவர் மாணவர்களை வந்து காலி பயல்கள் என்று திட்டியது மட்டும் இல்லாமல் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவர் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தை தடுத்திருக்க முடியும். அதை தடுப்பதற்கு அதாவது காவல்துறை கிட்ட கம்பங்களும், துப்பாக்கிகளும் பூப்பறிப்பதற்கான்னு சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க? தூத்துக்குடியில நடந்த மாரி நடந்திருக்கணும் அப்படிங்கிற மீனிங். துப்பாக்கியும், தடிகளும் பூப்பறிப்பதற்காகன்னு எந்த போராட்டத்துக்கு சொல்றாரு? மொழி போராட்டத்துக்கு சொல்றாரு. இவர வந்து நீங்க மொழி போராட்டத்துக்காக இவர் பேசினாரு, பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முட்டு குடுக்குறது எவ்ளோ எரிச்சல் வரும் எங்களுக்கு. அந்த போராட்டத்துக்காக எத்தன மாணவர்கள் இறந்து செத்துருக்காங்க, எத்தன தியாகிகள் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கடந்துட்டு, இந்த ஒரு நபர் தான் அத பண்ணாருங்கிற மாரி ஒரு அதுவும் இவ்ளோ கான்ட்ரடிக்ட்டா பேசின ஒரு நபர, அவரே பதிவு பண்றாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நான் வந்து தொல்ல குடுக்கணும்னு நெனச்சேன். அந்த நேரம் பார்த்து இந்த தமிழ் உணர்வாளர்கள்லாம் இந்த மொழி போராட்டத்த தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு இங்க ஹிந்தி வருது, இங்கிலீஷ் வருது. இத பத்திலாம் எனக்கு கவல கிடையாது. அவர் சொல்றாரு, "எனக்கு இத பத்திலாம் கவல கிடையாது. ஆனா அன்னைக்கு இந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு எரிச்சல ஏற்படுத்துச்சுங்கிறதுக்காக நான் அத பயன்படுத்திக்கிட்டேங்கிறாரு." ஒரு இத பிரச்சனைக்குரிய தாத்தாவா இருந்திருக்காரு அவரு. அந்த டைம்ல எல்லார்கிட்டயும் வந்து அதாவது அவர் இருந்தத, அவர் வாழ்ந்தத உண்மையாக மக்கள் உணர்ந்திருந்தார்கள் என்றால், இவ்வளோ பெரிய பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்காது. அன்னைக்கு அவர் பேசினது பல வகைகள் மறைக்கப்பட்டு, அப்படியே பொய் முலாம்களாக பூசி, பூசி, பூசி ஒரு இவங்களுக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் எங்கேயாவது காட்டணுமேங்கிறதுக்காக ஈவேராவ தூக்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. இவ்வளோதான் விஷயம். அதான் சொல்றேன், அது இல்ல. நீங்க வந்து உண்மையாவே வைக்கம் வீரர் அப்படிம்பாய்ங்க. வைக்கம் போராட்டத்துக்கு நான் போய் கலந்துக்கணுமா? கட்டாயம் நான் போணுமா? போயே தான் ஆகணுமா? அப்படின்னு ஒரு 3 முறை கடிதம் எழுதியிருக்காருங்க காந்திக்கு இவரு. பினராயி விஜயன்லாம் இப்போ வந்து மலர்லாம் தூக்கிட்டு அதுதான் இங்க போனாருங்க. பிரச்சனை. இதுதான் இங்க பிரச்சனை. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தமிழக அரசு கூப்பிடுது. தமிழக அரசு வந்து ஒரு போர்ட்ரே பண்ணணும். திமுக அரசு வந்து ஈவேரா வந்து ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணுங்கிறதுக்காக இந்த ஒரு வேலைய பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா, அவர் கலைஞரையும், அண்ணாதுரையெல்லாம் பயங்கரமா திட்டி, திட்டி பேசுனதெல்லாம் இருக்கு. அதையும் இவங்க மறைச்சிடுறாங்க. அதையும் ரொம்ப அழகா மறைச்சிட்டு கடந்து போறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலா பேக் ட்ராப் இவங்க பண்ற கொள்ளைக்கும், இவங்க அடிக்கிற திருட்டுத்தனத்துக்கும், இது ஏதாவது ஒரு ஐடியாலஜிய கொண்டு வந்து வைக்கணுமே, அதுக்கு இந்த ஆள தவிர்த்து வேற யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில இவங்க தூக்கி, தூக்கி நிப்பாட்டுறாங்க. ஒரு சிம்பிள் மாரியா? சிம்பல் மாரி நிப்பாட்டுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வைக்கம் போராட்டத்துல எழுதுறாரு சந்தேகத்துல, அதாவது நம்ம போயே ஆகணுமா? கட்டாயம் கலந்துக்கணுமா? ஏன்னா, அப்ப அவரு காங்கிரஸ் கட்சி தலைவர் இவரு. போய் கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வேண்டா வெறுப்பா போய் கலந்துக்கிற ஒரு நபர, இவர் தான் வைக்கம் வீரர்ன்னு சொல்லி பேசுனா? அப்ப இது முழுக்க, முழுக்க போலி பிம்பம்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இதுல எங்களுக்கு வந்து ஈவேராங்கிற அந்த பிம்பம் வந்து எங்களுக்கு எங்க உறுத்துதுங்கிறத மட்டும் நாங்க சொல்றேன். எங்க உறுத்துது அப்டின்னா, எங்கெங்கெல்லாம் தமிழ் ஐடென்டிட்டின்னு நான் தூக்கிட்டு வரனோ, எதெல்லாம் எனக்கு சிறப்பான வரலாற்றை கொண்டதாக என்னுடைய பெருமைமிகு அடையாளங்களா இருக்கோ, அதை அத்தனைக்கும் எகென்ஸ்டா தான் இந்த ஈவேரா பிம்பம் என்பது இருக்கு. ஓகே. இப்போ என்னுடைய கட்டிடக்கலைகள் கோயில்னு எடுத்தேன்னு வைங்க, உடனே அதெல்லாம் வந்து பிராமணன் கட்டினதுன்ட்டு போயிருவாய்ங்க. அதில இவங்களுக்கு பெருமை இருக்காது. ஒரு ஆர்க்கிடெக்சர் அதெல்லாம் இல்ல. அது வந்து குப்பை. இவங்கள பொறுத்தவரைக்கும். கரெக்ட்டா? என்னுடைய சரி மொழி சார்ந்து சரி அத தான் விட்டுருவோம். வழிபாடு இதெல்லாம் விட்டுருவோம். மொழிக்கு வரலாம். மொழி வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து அதில வந்து ஆன்மீகமும் இருக்கும். அதில வந்து அறிவியலும் இருக்கும். அதில வந்து பண்பாடு இருக்கும். அதில வந்து பெரியாரியமும் எல்லாமே இருக்கும். பெரியாரியம்னு ஒரு மயிர் இல்லங்க. ஏங்க இருக்குங்க. எவ்வளோ புக்ஸ் இருக்கு. சுய சிந்தனை இருக்கும். சரியா? பெரியாரியம்னு நீங்க இதெல்லாம் வந்து அதுதான். இதுதான் தவறான புரிதல்ங்கிறது. வள்ளுவர் சொல்லாத சுயமரியாதைய ஈவேரா சொல்ட்டாருன்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. அதுதான் இவங்களோட புரோபகண்டாங்கிறேன் நானு. வள்ளுவர் எழுதியிருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு படிங்க. அவருடைய தாட் ப்ராசஸ படிங்க. எவ்ளோ சரியா சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். கொஞ்சம் இந்த மாரி கூட குறைச்சலாம் இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆணி அடிச்ச மாரி அப்படியே கரெக்ட்டா இருக்கும். ஒரு ஒரு ஸ்கேல் மாரி இருக்கும். நீங்க உங்க லைஃப்ப நீங்க அதில அளந்துக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணது. அப்ப அது அந்த மாரி தாட் ப்ராசஸ் நீங்க சொல்றீங்க பிராமண எதிர்ப்பு அரசியல் இதெல்லாம் வந்து அவர் பேசினாரு இதெல்லாம். அது எடுபட்டதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அந்த சிந்தனை என்பது தமிழர்கள்ட்ட ஊறி போய் கிடந்தது. சிவவாக்கியாருக்கும் இவருக்கும் எத்தனை ஆண்டு கால டிஃபரன்ஸு. சிவவாக்கியார் பாடாத பாடல்களையும், சிவவாக்கியார் பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக பேசாததுன்னு தான் ஈவேரா பேசிட்டாரா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐகானா நம்ம தமிழ்ல இருந்து. சிவவாக்கியாரும் ஒரு ஆளு. நமக்கு பிராமண ஏகாதிபத்தியத்திற்கு தொல்காப்பியர் காலம் தொட்டே வருது. தொல்காப்பியர் அவ்வளோ தெளிவா சொல்றாருங்க. வடமொழியோடைய திரிபு உள்ள இருக்கக்கூடாதுங்கிறாருங்க. தவிர்க்கணும்ங்கிறாருங்க. இது 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 எங்கங்க வருது? தொல்காப்பியம் தாங்க நமக்கு தமிழுக்கு கிடைத்ததிலே மிக பழமையான நூலு. ஓல்டஸ்ட். அந்த ஓல்டஸ்ட்லயே தெளிவா இருக்கேங்க அரசியலு.
ஓல்டஸ்ட்லேயே தெளிவாக இருக்கே, அதையும் இவங்க கரெக்ட் பண்ணுறாங்க. தப்பு தப்பா பொய்யா பேசுகிறாங்க. அதில் 4 வகை மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செயல் ஒன்று வரும். அது எக்ஸாக்டாக அந்த சூத்திரம்ங்கிறது சொல்லுவாங்க, தொல்காப்பிய சூத்திரம். அந்த சூத்திரத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அரசன், அந்தணர், வீரன், இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகள். விவசாயிகள், அதுக்கப்புறம் வியாபாரிகள், அந்தணர்கள், அதுக்கப்புறம் அரசர்னு சொல்லி 4 துறை மக்கள் அப்படின்னு நான்மகை மக்கள்னு வரும். இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பாருங்கள், இதுதானே வர்ணாசிரமம். அங்கே 4 வர்ணம், இங்கே 4 வகை மக்களுங்கிறாரு. இது 2 ஒன்று தாங்க அப்படின்ட்டு அழகாக இவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஆனால் அந்த சூத்திரங்களை ஒழுங்காக படித்தாவே மிக தெளிவாக இருக்கும். அவர் அந்த பாடலே தெளிவாக சொல்லுவார். இந்த 4 வகை மக்களுக்கும் எல்லாம் ஒன்றுங்கிறாரு. புரியுதா இது என்னன்னு? எல்லாருமே சமந்தான். இந்த 4 வகை மக்களும் அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய பண்பாட்டு, அவங்களுடைய அக வாழ்க்கை ஒன்றுங்கிறாரு. வித்தியாசம் இல்லை. அவன் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அவனுக்கு ஒரே ரூல் தான். அரசனாக இருந்தாலும் ஒரே ரூல் தான், விவசாயியாக இருந்தாலும் ஒரே ரூல் தான். ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரே ரூல் தான். கல்யாண முறைனா ஒரே முறை தான். இவங்க எல்லாருக்கும் எல்லாம் அக வாழ்வியல் ஒன்றுங்கிறாரு. இதுதான் வர்ணாசிரமாடா அவனுக்கு? வர்ணாசிரமம் அதை தான் சொல்லுதா? வர்ணாசிரமம் 4 பேருக்கு 4 ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. இவனோட கேட்டகரி வேறு, அவனோட கேட்டகரி வேறு, இவனோட கேட்டகரி வேறு. இவனுக்கு ஒரு தண்டனை, அவனுக்கு ஒரு தண்டனை. இதுக்கு 2 கான்ட்ராஸ்ட். ஆனால் நீங்கள் 4 வகை, இப்போ 4 வகை மக்கள் உலகத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? அப்போ அன்றைக்கே வந்து கிளாஸ் செக்ரிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ் செக்ரிகேஷனை மிக தெளிவாக தொல்காப்பியர் பிரித்து வச்சுருக்காரு. தொல்காப்பியரை பற்றி பேசணும்னா அது இன்னும் ரொம்ப டீப்பு, பயங்கர டீப். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் படிக்கிறோம்ல அனிமல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிளாசிஃபிகேஷன், அதெல்லாம் தொல்காப்பியர் எல்லாமே அதெல்லாம் தொல்காப்பியர் வச்சுருக்காரு. ஓரறிவு இதுவே, ஈரறிவு இதுவேன்னு அறிவின் அடிப்படையில் பிரிக்கிறாரு. அனிமல்ஸை வகுக்கிறாரு, உயிர்களை பிரிக்கிறாரு. தொடு உணர்வுனா இருந்தால் எத்தனை அறிவு, பார்வை உணர்வோடு இருந்தால் எத்தனை அறிவு. இன்னைக்கு நீங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் போட்டிருக்கீங்க, அன்றைக்கே பண்ணிட்டு போயிட்டாரு. பகுத்தறிவு அன்னைக்கே வந்துருச்சுங்கிறீங்க. பகுத்தறிவு சமூகம் தான் தமிழ் சமூகம். பகுத்தறிவு இல்லாத சமூகம், இது பிராமண மூடநம்பிக்கை ஏற்றுக்கொண்ட சமூகம்னு சொல்லுவது தான் அயோக்கியத்தனம், பொய்மைவாதம். ஏன்னா கடைசி இன்னைக்கு வரைக்கும் வந்து எண்ட் ஆஃப் இந்தியா, என்டையர் இந்தியா வந்து பிராமணசத்தை எதிர்க்கவே இல்லை. எங்க எதிர்க்கிறாங்க? தமிழ்நாட்டு, பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்கு. வேற எங்க இருக்கு சொல்லுங்க? கேரளாவில் இருக்குங்கிறீங்களா? கேரளாவில் இருக்கா? இல்ல, கேரளால வந்து அப்படி காட்டுவாங்க. ஆனா அவங்க தான் ஆபரேட்டே பண்ணிட்டு இருக்காங்க ஹோல் கேரளாவை. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பல பேர் பிராமின்ஸா தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே பல பேர். அவ்வளவுதான் விஷயம். அங்க பிராமண எதிர்ப்புலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதே போல நீங்க ஆந்திராவுக்கு போடுங்க, கர்நாடகாவுக்கு போடுங்க. நீங்க சொல்றீங்க நீங்க திராவிட நாடுன்னு ஒரு உருட்டிட்டு இருக்கீங்களா, அந்த உருட்டுகள் எல்லா ஸ்டேட்டுக்கும் போங்க. பிராமின் ஹேட்டுன்னு ஒன்று இல்லைங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏன் இருக்குங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே சான்ஸ்கிரிட்டேஷன் இம்போஸ் இதாக ஆரம்பத்துலேருந்தே தமிழர்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வருவதையும், அங்கே ஆரிய கலாச்சார படையெடுப்புகளையும், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு ஒரு அரசன் தமிழர்கள் தான் இருக்கான். ஆரிய படை கடந்த வேறு ஏதாவது அரசன் இந்தியாவில் இருக்கானா? ஆரிய படைகளை வந்து எதிரிகளாக சித்தரித்த இலக்கியங்கள் எங்கேயாவது இருக்குதா இந்தியாவில்? அப்போ இந்த பிராமண எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்புங்கிறது யாருக்கிட்ட இருந்தது? தமிழுங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. தமிழுங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஒருத்தன் தாண்டா நீ எதிர்த்துட்டு இருக்க, இந்த எதிர்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு நீ சொல்லலாம். அதை விட்டுட்டு இவன் என்னமோ பிராமண அடிமை போல பேசுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது முடக்கி போடுறது. அப்போ அந்த பிராமண எதிர்ப்பு என்னமோ இவர் தான் வந்து உருவாக்கி கொடுத்த மாதிரி இவங்க கதை கட்டுறது. அப்போ இதான் சொல்கிறேன், பெரியார் என்று ஒரு பொய்யை கொண்டு வந்து என் முன்னாடி காட்டி ஒட்டுமொத்த வரலாறையும் ஷேடோ அவுட் பண்ணுற, எல்லாத்தையும் அழிக்கிற, காணாம பண்ணுற. அப்போ அதை நாங்கள் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சரிங்க, அதுக்கு இது சரி ஓகே, அவர் ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்கிறேன். நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் தன்னோட சாதிக்காரங்களுக்கு மாநாடு நடத்தணுங்கிறாரு. இவர் எப்படி சாதியை கடந்தவர்? இப்போ நீங்கள் வந்து ஊலக சாதியெலாம் ஒழிக்கணும், ஆனால் ஏன் சாதிக்காரன் மட்டும் மாநாடு போட்டு மெஜாரிட்டி காட்டி சீட்டு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் யார்? அவன் தான் சாதி வெறிய. இவர் எழுதியிருக்காரு நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள்னு. நீங்களே வெளியிட்டிருக்கீங்களாடா? இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு இருக்கீங்க. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் கட்டுரை. இப்போ படி, எடுத்துறேன், படிச்சுட்டு சொல்லு. இவர் அந்த இடத்துல நான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் எடுத்து காட்டுறேன், அதுக்கு நீ பதில் மட்டும் சொல்லு. சரியா தப்பா, எஸ்ஆர்னோ. நீ எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கு வா, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நான் உனக்கு ஆதாரங்களை காட்டுறேன். நீ பெண்ணிய விடுதலையை பற்றி ஈவரை பேசியிருக்காருன்னு சொல்லி தூக்கிட்டு வரியா? வா, விவாதிப்போம். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அவர் மாறுபடுறாரு, எங்கெங்கெல்லாம் முரண்படுறாரு நான் எடுத்து காட்டுறேன்.
இல்ல இப்போ இந்த மாரி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி திராவிட கட்சிகளுக்கு அப்புறம் திமுக வந்து பெரியார வந்து தூக்கி பிடிப்பாங்க. அவரோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அவர முன்னிறுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுக்காம தங்களோட உரிமைக்காக போராடி இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கருக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார வந்து எப்பவுமே வந்து அம்பேத்கரைட்ஸ் ம். நான் இந்த சமூகம் தான் வச்சிருக்கேன்னு யாரையுமே ஏன்னா அதுலயே நெறைய பேர் வந்து பெரியார பற்றி மாற்றுக் கொள்கைகள், மாற்று கருத்துக்கள் இருக்கவங்க கூட இருக்கலாம். ஆனா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்டவர்களோட ஒரு போராட்டத்தின் முகமா வந்து அம்பேத்கருக்கு ஈக்குவலா வந்து இவங்க எப்பவுமே வச்சு பார்க்கறது பெரியார. அவங்களும் விட்டுக் குடுக்காம இணையதளத்தில சண்டை செய்றதா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் அவங்க பண்ணணும்? அவரு ஏதோ அவங்களோட கம்யூனிட்டிக்கு பண்ணியிருக்காரு தானே! அவங்களோட மாரி மக்களுக்கு ஏதோ போராடி இருக்காரு தானே! அதனால இவங்க ஏதோ பலன் அனுபவிச்சிருக்காங்க தானே! அதனால தானங்க இல்ல அந்த விட்டுக் மாரி குடுக்க மாட்றாங்க. பலன்கள் அனுபவிச்சிருந்தா தாராளமாக அவர்கள் அந்த பலன்களை எடுத்து காட்டட்டும். ம். எந்த ஒரு பலனும் கிடையாது. இவ்வளோதான் நான் சிம்பிளா சொல்லுவேன். எந்த பலன்களும் யார் அனுபவிச்சாங்க? யார் டைரக்ட்டா சொல்லுங்க. பெனிஃபிஷியர்ஸ் யாரு? சும்மா அப்படியே இதனால தான் ஈவேரா மட்டும் இல்லைன்னா எழுதுவாய்ங்க. கண்டிப்பா எழுதுவாய்ங்க. கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க இல்லையா? யார் சொன்னா? இல்ல நான் சொல்லங்க. இப்ப இப்ப நார்த் கீழ இந்தியா எழுதுவாங்கன்னு நார்த் சொன்னீங்களா? அவங்க இந்தியால நார்த் சொல்றாங்க. இந்தியால மக்கள்லாம் கோயிலுக்குள்ள போறது இல்லையா? போறாங்க. ம். நான் கேட்கிறேன். ஏன் விட்டு குடுக்க மாட்றாங்கன்னு கேட்கிறேன். ஏன் விட்டு குடுக்க யாருமே மாட்றாங்க? யாருமே கண்டுக்கல. நீங்க தான் தொடர்ச்சியா வந்து திணிக்கிறீங்க. யாரும் வந்து பெரியார் சிலை வேணும்னு போராடினானா எவனாவது? தெருக்கு தெரு பெரியார் சிலை, பெரியார் சாலைன்னு யார் பேர் வைக்கிறது? நீங்க திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொய்யான ஒரு ஐடியாலஜிய திணிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி என்ன பொறுத்தவரைக்கும் சாய்பாபா, பெரியார்லாம் ஒரே ஆள் தான். சாய்பாபா நாங்க யாரும் கும்பிடல. ஒருத்தன் வந்து வித்துட்டு இருக்கான் சாய்பாபாவ. சைக்கிள்ல கொண்டு வந்து காலங்காத்தால. அதே போல நீயும் வந்து சிலையா வச்சுட்டு அலையிற. அவ்வளோதான் விஷயம். ஒரே விஷயம் தான். ஒண்ணு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஐடென்டிட்டிய கொண்டு வந்து எங்ககிட்ட திணிக்கிறது. இவ்வளோதான். இப்படி தான் எடுத்துக்க முடியும் இத. ஈவேரா என்பவர் தமிழ் இன விரோத கருத்துக்களை பல இடங்களில் பதிவு செய்தவர். அவர் ரொம்ப பேசிக்குங்க. ரொம்ப பேசிக். இதெல்லாம் நீங்க எங்கேயுமே வேணாம். இப்ப தமிழர்கள் வாழணும்னா என்னென்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. தமிழகம்னா தமிழருக்கான நிலம் வந்து அவங்க கிட்டயே இருக்கணும். அந்த இருக்கு. நிலத்தில இருக்க வளங்கள் அழிக்கப்படக்கூடாது. ம். மக்களோட உரிமை வந்து இருங்க. பறிக்கப்படக்கூடாது. நிலங்கள் அவர்கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்ப தமிழர்கள் வாழணும். நிலங்கள் அவர்கிட்ட இருக்கணும். ம். இப்ப வெள்ளைக்காரன் ஆட்சியில தமிழ்நாடு இருந்துச்சுன்னா, ம். நம்மகிட்ட நிலம் இருக்குமா? இருக்காது. அப்ப வெள்ளைக்காரனோட ஆட்சிய ஏத்துக்கிறவன் இதுக்கு எகென்ஸ்டா இருந்தவன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க அது வந்து என்னன்னா, பார்ப்பனர்கள் கிட்ட வந்து அதாவது பிராமணர்கள் கிட்ட வந்துரும் ம். அப்படிங்கிறனால வந்து அப்படி சொன்னாருங்க. அவங்க வந்து மேல உட்கார்ந்துட்டு எல்லாரையுமே வந்து எப்படி அடக்குமுறை வந்துரும்? பண்ண போறாங்க எப்படி அப்படின்னு. வந்துரும்? ஏன்னா வந்து பிராமணர்கள் தான் See, பிரிட்டிஷார் கூட வந்து ரொம்ப க்ளோஸா இரு. இருந்தாங்களேங்க. பல பதவிகள்ல. பிராமணர்கள் க்ளோஸா இருந்தாங்க. அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப பிராமணனுக்கு யார் அடி ஓடிட்டு இருந்தா? பிராமணன் யாரோட க்ளோஸா இருந்தாங்கன்னு சொன்னீங்க இப்ப? பிரிட்டிஷார்களோட அப்ப க்ளோஸா இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு வந்தா யாருக்கு அதிகாரம் இருந்திருக்கும்? சரி அப்பயாவது அவங்க நம்பர் 2ல இருப்பாங்க. நம்பர் 1க்கு வந்துற போறாங்கன்ற ஒரு எப்படி நம்பர் பயத்துல 1க்கு வர சொல்லியிருக்காரு. முடியும்? இது பிரிட்டிஷார் போனோனே உடனே அவங்க நீ என்ன வந்துருவாங்க. புடுங்கிட்டு இருப்பியா? இந்த கேள்வி வரும்லைங்க. நீ என்ன புடுங்கிட்டு இருப்பியா? அது எப்படிப்பா ஒரு சிறுபான்மை சமூகம், அவங்க வந்து எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? ஆனா இதெல்லாம் காரணம் சொல்லி வெள்ளைக்காரன் ஆட்சிய நியாயப்படுத்தி பேச வச்சுட்டான் பாத்தீங்களா உங்களையே? நான்லாம் பேசலங்க. பேசுறானா இல்லையா? சொன்னாங்கன்னு சொல்றேங்க. ஆமா. இதுதான் அயோக்கியத்தனங்கிறது நானு. வெள்ளைக்காரன் போகணும்னு எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அது நியாயம் வேற படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு? எ எல்லாம் கலாய்ப்பாய்ங்க தானே. வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா வெள்ளைக்காரன் பூட்ஸ நக்குறீங்க அப்படின்னு பேசுவான் தானே. பேசுவான் தானே. கால நக்குறீங்க, வெள்ளைக்காரன் கால நக்குறீங்கன்னு பேசுவாங்க தானே. அப்படி யாரோ பேசிட்டான் மானஸ்தன். அப்படி அந்த மானஸ்தன் பேசினதுக்கப்புறம் ஈவேரா சொல்றாரு, வெள்ளைக்காரனோட கால் நீட்டா இருக்குமா. நீங்க இதெல்லாம் நீங்களே கிளப்பி விடுறீங்கன்னு எனக்கு தோணுது பாரு. சத்தியமாங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டு சத்தியமா உங்களுக்கு இருக்காங்க. சந்தேகம்னா இப்போ ஒரு பொண்ணு ஒரு அடிக்கடி வந்து ஒரு மதிவதனியா அவங்க பேர் என்ன? ஒரு லேடி ஆமாங்க. பேசுவாங்க. அவங்களுமே அதெல்லாம் எடுத்து பேசியிருப்பாங்க பாருங்க. சத்தியமா இது பேசினது தான். அத அவங்களுமே பேசியிருக்காங்க. அது பெருமையா அவங்க பேசுவாங்க. நம்ம கேவலப்படுத்தி பேசுறோம். அவ்வளோதான் விஷயம். வெள்ளைக்காரனோட கால் வந்து நீட்டா இருக்கும் அப்படின்னா எனக்கு புரியல. பிராமணர்களோட காலை நக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் காலை நக்கலாம் தான் அவர் பேசியிருக்காரு. நான் ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஃபிலாசபிக்கெல்லாம் நீங்க நியாயமே படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு ஹிப்போக்ரஸியோடைய ஒரு கூடாரம். அதாவது முரண்களின் மூட்டை. சரி இப்ப பெரியார கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு, பெரியாரிஸ்ட்டுகள பத்தி பேசுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லிபரலா இருக்காங்க. பெண் அடிமைத்துவத்தெல்லாம் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நான் வந்து யார வேணா திருமணம் கடந்த உறவு வச்சுக்கலாம். என்னோட புருஷன் வந்து கெட்டவனா கூட இருக்கலாம் இல்லையா? அதே மாரி நியூடிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சா, அது வந்து ஏன் உடலா பார்க்குறீங்க? இது ஒரு பெரியார் திடலா பாருங்க. அவரோட ஃபிலாசபிய எங்களோட நியூடிசம் மூலியமா வந்து பரப்புறோம் அப்படிங்கிறாங்க.
இன்னும் பல பேர் அவரோட கருத்துக்கள்லாம் வந்து யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய்லியும். அதாவது பெண் அடிமைத்தனமா இருக்கட்டும், மத மூட நம்பிக்கையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த சாதி பாகுபாடு, சாதி வெறி கொலைகள் இதுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரியாரிஸ்ட்லாம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள்னால வந்து இந்த அ புது கம்யூனிட்டிக்கு, யூத் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தானே வந்துட்டுருக்கு. ஒரு சமநிலை தானே உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்ஜிபிடிக்யூல வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்களோ, அவங்களுக்காகவும் போய் யார் முன்னே நிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா பெரியார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முற்போக்கான சிந்தனைகள வந்து இன்னைக்கு இணையதளத்திலயும் வந்து அவங்க கால் பதிச்சு அந்த கருத்துக்கள்லாம் வந்து பதிவிட்டு தானே இருக்காங்க. இந்த முற்போக்குன்னே சொல்றீங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. ட்ரெஸ் இல்லாம சுத்துறது முற்போக்கு அப்படின்னா, எனக்கு அது எப்படின்னு எனக்கு புரியல. அது என்னால அது இப்ப இதுக்கும் ஒரு அறிவுல முதிர்ந்த சமூகம் அப்படிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். லிபரலா இருக்காங்க எல்லாருமே. நான் என்ன எக்ஸ்பிரசிவா இருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். வெளிநாட்டில் சுடப்படக்கூடிய வடைகள் ம். டோனட்ஸ் என்று அறியப்பட்டாலும், அது வடை தான். அந்த டோனட்ட கொண்டு வந்து இங்க நீ சுட்டாலும், அதுவும் ஒரு வடை தான். இதுதான் நான் சொல்றேன். ஸோ வெளிநாட்டு வடைய இங்க வந்து சுட்டு நீ பெரிய முற்போக்காளர்ன்னு காட்டிக்க விரும்பாத. தேவையில்லைங்கிறேன் நானு. அது வெளிநாட்டு வடை. அது நமுத்து போன வடை. அவ்வளோதான். இந்த எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அதில இருக்கக்கூடிய முட்டாள்தனங்கள் என்னென்னன்ட்டு. அந்த முட்டாள்தனத்தலாம் நான் நியாயப்படுத்துறேன் அப்படிங்கிறதுனால, அந்த முட்டாள்தனங்கள்லாம் சரியாயிராது. சேம் வே இவங்கலாம் ஏன் அத ஃபாலோ பண்றாங்கன்னா, ஈவேரா அத பண்ணவர் தான். ஈவேரா இங்க ஃபெமினிஸ்ட்டாக அறியப்படுற காலகட்டத்தில உலகம் முழுக்க ஃபெமினிசத்த ராத்சைல்டு, ராக்கஃபெல்லர்லாம் வித்துக்கிட்டு இருந்தான். அப்ப வித்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க பல ஏஜென்ட்ஸ் அந்த ஃபெமினிசம் கோட்பாடுகள பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேஸ்ல 10ஓட 11 தான் ஈவேரா அவர்களும் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா, இங்க ஈவேரா பிம்பத்த வேற ஒரு அரசியலுக்காக இவர்கள் வந்து பூடகமாக தூக்கி வந்து வச்சுட்டாங்க. இல்ல என்ன லாபம் இவங்களுக்கு அத பண்றதுனாலன்னு கேட்கிறேன் இந்த பசங்களுக்குலாம். அதாவதுங்க, இங்க வந்து ஈவேராவை அதிகமா ஃபாலோ பண்றவங்கள ஓப்பனா சொல்லவா? கில்ட்ட நீக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமா தான் ஈவேராவ வச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் ஆமா. எக்ஸ்ப்ளைன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பொண்ண நீங்க லவ் பண்றீங்க. ம். ஒரு தமிழ் சமூகத்துல ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு சண்டை வருது. நீங்க ஏதோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க. ஏதோ பிரச்சனை. உங்க பிரியிறீங்க சண்டை போட்டு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணோட நம்ம ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துட்டு, ம். அந்த பொண்ண நம்ம ஏமாத்துறோமே! இது ஒரு ஒரு முறையா? இது நம்ம கலாச்சார பண்பாட்டுக்கெல்லாம் எதிரானதா ஆச்சே! அப்படின்னு ஒரு கில்ட் இருக்கும். ஈவேராவ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கில்ட் அப்படியே காணாம போயிரும். அவளும் நம்மள யூஸ் பண்ணி கொண்டாள் தானே! நாமும் அவளை யூஸ் பண்ணி கொண்டோம் தானே! நம்மோடு இருக்கும்பொழுது அவளுக்கும் சுகம் தானே! நமக்கும் சுகம் தானே! அவளும் யாரோடும் இருக்கலாம் தானே! நாமும் யாரோடமும் இருக்கலாம் தானே! உண்மைதானே அப்படின்னு தோணுது நீங்க சொல்றத பார்த்தா. அந்த கில்ட்ட போக்கிக்கலாம். ஓகே, புரியுதா? ஓகே. இன்னொன்னு, பொண்ணுங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம தமிழ் கலாச்சார பண்பாட்டுலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையனை ஏமாத்துறதோ, இல்ல ஒரு பையன்கிட்ட பழகிக் கொண்டிருக்கும் பொழுதே, ம். ஒரு கணவன் இருக்கும் பொழுதே, மற்றொரு ஆண் மகனோடு செல்வதோ, அது வந்து நம்ம ஒரு டபுவா பார்க்குறோம். அது ஒரு தவறான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனா, ஒரு பெரியாரிசத்தை நீங்க படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு ஃபெமினிஸ்ட்டாக இருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஒரு ஐயா இவர் சொல்றது போல, மீசக்காரர் சொல்றது போல வந்து திருமணம் கடந்த உறவு என்று தான் அதை சொல்ல வேண்டும். திருமணம் கடந்த உறவு. அதை வந்து கள்ளக்காதல் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த பிலாசபிலாம் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் யார் குடுத்துருக்கா? இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து அரெஸ்ட் ஆனாங்க. கவனிச்சீங்களா? யார் இந்த ஒரு லூலுன்னு ஒருத்தங்க. லூலு மோசஸ். ஓகே. அவங்க வந்து என்ன என்ன வழக்குக்கு அரெஸ்ட் ஆனாங்க? இல்ல அது கேட்டா ஏதோ அந்த கதை ரொம்ப பெருசா போதுங்க. பாலியமோரஸா எல்லாருமே சேர்ந்து இந்த குரூப் செக்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். அதுதான். நான் தான் சொல்றேன்ல, அந்த கில்ட்ட நீக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். அவங்களும் பெரியாரிஸ்ட். எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறீங்க? அதுதான் நான் சொல்றேன். இது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பக்கம் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அருள்மொழி போன்ற நல்ல அதாவது இந்த பெண்ணியம் சார்ந்த பெண் என்ற ஐடென்டிட்டி விட்டுட்டு அப்படின்னு இல்ல. அவங்கலாம் உண்மையான ஃபெமினிஸ்ட். ஆனா அவங்களும் ஏன் இந்த மாரி பெரியாரிய சித்தாந்தத்துலலாம் ஏமாந்து கிடக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. உங்க லைஃபே டெடிகேட் பண்ணியிருக்காங்க இதுக்காக. அதான் அவங்கள போன்ற ஆட்களும் ஏன் இதுக்குள்ள இன்னும் இந்த ஈவேரா அவருடைய அந்த ஒருவேளை மேபி ஐ வென்ட் டூ டீப் இன்டு தி ஷிட் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி இந்த கருமத்துக்குள்ள ரொம்ப போயிட்டேன். இனிமே வெளியில வர முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா அதெல்லாம் மாத்திக்கணும். இது தப்பு பொய்னா அது எவ்வளோ டீப்பா நம்ம உள்ள போயிருந்தாலும் அது தவறு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அதுலேருந்து மாறி வருவதற்கு மாற்று சிந்தனைகளை வைப்பதற்கு தான் அதுதான் ஒரு பகுத்தறிவுவாதம். சரியான பகுத்தறிவுவாதம். ஈவேரா தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்றதாண்டா பகுத்தறிவுவாதம். ஈவேராவை தப்பா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறது பகுத்தறிவுவாதம் கிடையாது. அவன் சொன்னது உண்மையா பொய்யா அது என்ன ஏதுன்னு ஒரு விசாரணை பண்ணி வாக்குவாதம் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது தான் பகுத்தறிவுவாதம். ஆனா நீ அதை பண்றியா? எதை பத்தி பேசினாலும் அப்படியே கேஸ் போடுறது. இது எதுக்கு?
யாரும் பேசிடக்கூடாது, யாரும் வந்து இதை பற்றி டிபேட்டே கொண்டு வந்துடக்கூடாது, இதுதானே நோக்கம். வேற என்னங்க இருக்க முடியும்? நான் வந்து தமிழ் மொழியை பற்றி பல இடங்கள்ல மிக தவறான கருத்துக்களையும், மிக காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பல கருத்துக்களையும் ஈவேரா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு. தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. அது வரைக்கும் ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டு குடுப்பானுங்க. ஏன்னா அந்த முட்டணும்ல. இந்த வடிவேலுக்கு பைப்பில் தண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டு வாங்கியே பாரு ஒரு முட்டு. அந்த மாதிரி ஒரு முட்டு முட்டுறது போயிட்டு. அந்த முட்டுல முட்டும்போது அது ஒரு வேற சைடு தண்ணி வந்துரும். அந்த மாதிரி முட்டு குடுக்குறாய்ங்க. என்ன முட்டுனா, அது வந்து பழமையான மொழிங்கிறத தான் அவர் காட்டுமிராண்டி கால மொழி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. நான் அப்புறம் ஆமாங்க. திரும்ப இந்த கிராமத்து பக்கம்லாம் லவ் பண்ற பொண்ணு வந்து காட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் பாடுறது காட்டு இல்லையா? சிரிக்கி, காட்டு காட்டு சிரிக்கி, அது அந்த வேற காட்டு மாரி. சிரிக்கி ஆயிட்டேன். அது மாதிரி சொல்றாய்ங்க. ஒரு முட்டு குடுக்குறது. ஒரு முடிஞ்ச வரைக்கும் முட்டி குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. மன்னா, நீ மாமா மன்னா அந்த மாரி அந்த மாதிரி ஒரு எல்லாமே. முட்டு ஓகே. குடுத்தாச்சு. நான் திரும்ப கேட்டேன். தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கள்னாரு. சனி இது என்ன? சனி என்ன? இருங்க யோசிச்சு ஏதாவது ஒண்ணு சொல்றேன். அதான் தமிழ் சனிக்கிழமை பிறந்துச்சுன்னு சொல்லுங்கடா. நானே சொல்றேன். தமிழ் வந்து சனிக்கிழமை பிறந்தது என்றும், சனி பகவானுக்கு உகந்த நாள் வந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை விடு. பைத்தியக்கார பயலுகளா. அப்ப ஆக மொத்தம் உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் என்ன? ஆஹா இதை தூக்கிட்டு வராங்களா? அப்ப இந்த ஆங்கிளில் உள்ள பூந்து அந்த ஆங்கிள் வந்து ஒரு முட்டு குட்டினோம்னா கரெக்ட் ஆயிரும். முட்டு கொடுக்குறத பத்தி தான் யோசிக்கிற. முட்டு கொடுக்கறது பகுத்தறிவாதமாடா முட்டா பசங்களா? இதுதான் நான் கேட்குறேன். பகுத்தறிவு இல்லை இது. பகுத்தறிவுனா ஆமா அந்த இடத்தில் மொழி சார்ந்த கொள்கையில் ஈவேரா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தவறு, அதை நாங்கள் ஏற்கவில்லைன்னு சொல்லு. அது மாதிரி நீ சொல்ல ஆரம்பிச்ச அப்படின்னா உண்மையான பகுத்தறிவோடு இருந்தேன்னா பல இடங்களில் நீ ஈவேராவோட முரண்பட்டு இருக்கணும். அதுக்கு அப்புறம் கூட நீ வந்து ஒரு சில இதில் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லு. அது நான் குறை சொல்லலை. புரியுதா? இப்போ ஹிட்லர் இருக்காரு. ஹிட்லர் வந்து தவறான மனிதர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர்கிட்டையும் ஒரு சில நல்ல பண்புகள் இருந்திருக்கும்ல. அது மாதிரி நீ எது மாதிரி சொல்லு. இந்த இடத்துல இவர் சரியா இருந்தாரு, அந்த இடத்துல சரியா இருந்தான்னு சொல்லு. ஆனால் தவறாக இருந்த இடத்துல சுட்டி காட்டும் பொழுது ஆமான்னு சொல்லி பிழையை ஒப்புக்கணும்ல. அது ஒப்புக்கிறதே இல்லை. அப்போ நம்ம எத்தனை தான் சொல்றது? எவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில். மனுஷன் ஒரு இடத்துல முரண்பட்டு இருந்தா பரவாயில்ல. தான் சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எதிர் ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்லியிருக்காரு. முரண்பட்டு பேசியிருக்காரா? எல்லா இடத்துலையும் நீங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதுக்கு அவர் எந்த இடத்துல மாறுபட்டு பேசியிருக்காருன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளோ முரண்கள். திமுக ஆதரிப்பார், திமுக எதிர்ப்பார். திமுக ஆதரிக்கும் போது ஒரு காரணத்தை சொல்லி நியாயப்படுத்த பார்ப்பாரு, திமுக எதிர்க்கும் போது ஒரு காரணத்தை சொல்லி நியாயப்படுத்த பார்ப்பாரு. அவர் என்ன உடனே வந்து பிராமின் ஹேட்டு அது இது அப்படின்பாரு. கேட்டால் பிராமணர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பிராமணர்களை அவங்க தான் எதிர்த்தாரு அப்படின்னு. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுல கூட நான் ராஜாஜியை கேட்டு தான் எடுப்பேன்னு சொன்னவருங்க ஈவேரா. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ராஜாஜி அதுவும் நீங்கள் போய் ராஜாஜிட்ட கேட்குறீங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ, அவர் நமக்கு எதுவும் ஒரு நியூட்ரலாக கூட ஒரு ஸ்டாண்டில் சொல்லலாம். ஈவேரா வந்து பிராமண ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். ராஜாஜி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பிராமண ஆதிக்கத்துடைய ஒரு மிக முக்கிய புள்ளி. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. என்னோட லைஃப் டைம் டெசிஷன்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட போய் கேட்டு தான் எடுப்பேன் அப்படின்னா, உங்களோட கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? அவரும் நீங்கள் உங்களோட லைஃப் டைம் டெசிஷன்ஸை அவர்கிட்ட கேட்டு எடுக்கும்போது, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பிராமணர்கிட்ட நான் என் லைஃப் டைம் டெசிஷனை கேட்டு எடுத்தா உங்களுக்கு என்ன ஓய் வலிக்குதுன்னு யாராவது ஒரு பிராமணன் கேட்டானா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவேன்? ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் தான் கேட்குறேன். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தமிழர்களை கேனப்பையன் நினச்சிக்கிட்டே கதைகளெல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்களான்னு தோணுது. அப்படிதாங்க தோணுது. எந்த இடத்துலையுமே பொருந்தலையேங்க இந்த கதைகள்லாம். அப்போ நான் ஈவேரை எதிர்ப்பதற்கு சில காரணங்கள் இருக்கு. அவர் என் மொழிக்கு எதிராக இருந்தார். அவர் என் இன அடையாளத்துக்கு எதிராக இருந்தார். அவர் என் விடுதலைக்கும் எதிராக இருந்தார். ஈழ விடுதலையும் அவர் ஆதரிக்கல. அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். அதை பற்றி அவரோட ஒப்பீனியன். சப்போர்ட் கொடுக்கல. நான் ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியும்னாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மித்தத்தில் ஏன் பண்ணலை? நானும் ஒரு அடிமை, நான் ஏன் பிராமண அப்படி பேசிக்கலாமே. அடிமையாக இருந்தால் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு தானே ஒரு லீடர்னா அப்படி தானே பேசணும். ஒரு லீடர்னா என்ன? கண்டிப்பாக பண்ணுவோம் தம்பி, செய்வோம் தம்பி, நான் அதை எழுதுறேன் தம்பி, பண்ணணும்ல. பண்ணாரா? நானே ஒரு அடிமை. தந்தை செல்வா வந்து கேட்குறாரு. தந்தை செல்வா கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு இது செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இவர் தாங்க போராட்டக்கார். நான் தான் சொல்ல, தமிழருக்கு அவர் சாதகமாக ஒரு இடத்துலையும் நிற்கலை. ஆனால் தமிழருக்கு அவர் தான் சாதகமாக நின்றாருன்னு இவங்க ஒரு இடத்துலையும் இவங்க முட்டு கொடுக்காம இல்லை. எல்லா இடத்துலையும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த மைக்கு பெரியார் தான் கண்டுபிடிச்சார். இதோ என்ன ஸ்பெல்லிங்னே தெரியல. என்ன ஒன்னாமாவா? இது என்னது? இது மானோன்னு நினைக்கிறேன். மவோனோ வந்து ஈவேராயில் என்ன வந்திருக்குமா? ஓ, அந்த டைலாக் சொல்றீங்களா? பெரியார் மட்டும் இல்லை என்றால் மவோனோங்கிறது அதுலேருந்து வந்த மவோனோ தான் இது.
இந்த மாதிரி நேரத்தில் மைக் ஒர்க் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பீப் போட்டுருங்க. நமக்கெல்லாம் இப்போ பீப் இருக்குது, அன்றைக்கெலாம் அவருக்கு பீப் இல்லை, ஆனால் பேசிகிட்டு இருந்தவர் தான். அப்போ இதுதானே நம்ம எதிர்க்கிறோம். அப்புறம் வந்து எல்லாம் நீ வந்து நீங்கள் சட்டை போட்டதுக்கு அவர் தான் காரணங்கிற. நான் மட்டுமாடா சட்டை போட்டிருக்கேன், ஊரில் இருக்க எல்லாரும் தாண்டா சட்டை போட்டிருக்கான், இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் தாண்டா சட்டை போட்டிருக்கான், சட்டை போட்டுட்டு பான் பிராக துப்புறவனு இன்னும் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கான். ஏன்னா எல்லாம் நம்மலாம் கல்வி அறிவு ஈவேரா மட்டும் இல்லைன்னா பெற்றிருக்க முடியுமா? சரி, ஈவேரா தாய்லாந்தில் இருந்தாரா? தாய்லாந்துல எல்லாம் படிக்காமல் இன்னும் முட்டாளாக இருக்காங்களா? ஈவேரா வேற என்ன மால்தீவ்ஸில் ஈவேரா இருந்தாரா? ஈவேரா ஆஃப்ரிக்காவில் இருந்தாரா? ஆஃப்ரிக்கால எல்லாம் படிக்கிறது இல்லையா? என்ன சொல்ல வர எனக்கு புரியல. கல்விங்கிறது எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது நம்மக்கிட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சு. நடுவில் தமிழர் அல்லாதவர்கள் காலகட்டத்தில் தமிழர்கள்கிட்ட இருந்து எஜுகேஷனை பிடுங்குறாங்க. திரும்ப மக்களாட்சி வரும்பொழுது எஜுகேஷனை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இங்கே ஈவேராங்கிற ஒரு ஆள் இல்லைனாலுமே இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவரோட நீ வந்து டைப் பண்ணுற பாரு. உலகத்திலே இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு முட்டு கொடுக்குற கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கானுங்க. எந்த ஒரு கருத்துக்கும் அவர்களுக்கு வாத திறமையே கிடையாது. ஒரு வாதம் இருக்கணும்ல, உன்னோட சைடு உன்னோட இதில் இருக்குன்னா நீ வந்து பேசு தாராளமாக. நீங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம மொழி வாழணும்னா அடிப்படை என்ன? நம்ம எல்லாருமே பேசணும், மொழியை பேசணும். அதை எதிர்த்தாரா இல்லையா? வீட்டில் வேலைக்காரிக்கிட்ட கூட தமிழ் பேசாதான்னு எழுதுனாரா இல்லையா? நீங்கள் கேட்கலாம், அப்புறம் என்னத்துக்கு நீ தமிழில் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். அந்த பதிலில் அவங்களுக்கு தான் இருக்கும். திரும்ப அதுக்கு தான் முட்டிக்கிட்டு வருவாங்க. எழுதியிருக்காரு அவர், தமிழ் வீட்டில் பேசாத, வேலைக்காரிக்கிட்ட கூட தமிழ் பேசாத. இது 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 என்ன என்ன இன்டென்ஷனுக்காக சொல்லப்பட்டது? எப்படி நல்ல இன்டென்ஷனாக இருக்க முடியும்? தமிழ் மொழிக்கும் பிராமணத்துக்கும் என்ன தொடர்பு? அப்போ நீங்கள் என்ன கிரியேட் பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ் ஐடென்டிட்டிங்கிறதே பிராமின்ஸோட ஐடென்டிட்டின்னு கொண்டு வர பார்க்குறாங்க. இது மோர் ஆர் லெஸ் ஒர்க்கிங் ஃபார் பிராமின்ஸ் தான். என்னோட அடையாளத்தில் அவர்களுக்கு தாரவாரத்து கொடுக்குறதுங்கிறது அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற வேலை தான். இது கூலிக்கு மாரடைக்கிறது தான். டபுள் ஏஜென்ட் தான் இது. அந்த வேலையை தான் பண்ணுறீங்க. என்னோட அடையாளம் வழிபாடு எல்லாமே பிராமணர்களோடது எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான். பிராமணர் மட்டும் இல்லைன்னா நீ இருந்திருப்பியா, அது இருந்திருப்பியா, அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறது. விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னப்பா இருக்குது இப்போ வந்து என்னென்னா, ஈவேரா மட்டும் இல்லைன்னா நீ ஜட்டி போட்டிருப்பியா, கோமணம் கட்டியிருப்பா, அப்படி இப்படின்னு வந்துட்டானுங்கள்ல. இல்லை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க கோமணம் கட்டியிருப்பா அப்படின்னுங்கிறது அதான் நாகரிகம்ங்கிறது. இப்போ வந்து அவுத்து போடுறதா நாகரிகம்ட்டு அலையிறாங்க. என்னடா உங்கள் பிரச்சனை? நான் ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு பிடிக்கல, நான் போடாமல் இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. கான்செப்ட் என்னன்னா, என்ன உனக்கு பிடிக்கல, இவ்வளோதான் விஷயம். இருக்கிற இடத்துல ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. சரி, எனக்கு என்னன்னா நான் பேசுறது வந்து நம்ம 1 மணி நேரம் கிட்ட வந்து போயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலி டப்பாவில் கை வைக்கல, அறிவு கோடவுன்லேயே கை வச்சிருக்கீங்க. அதனால கருத்துக்கள் வந்து கீழே எல்லாருமே பதிவாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரியா இல்லை அதை பற்றி நானே உங்ககிட்ட கேள்விகளோட நம்ம வந்து பண்ணலாம். கொடுக்கக்கூடிய முட்டுகள் இப்போ நம்ம வந்து இந்த முட்டுகள் என்னென்னு இது இப்போ கீழே கமெண்ட்டுகளில் அந்த ஆங்கிள் ஒரு முட்டு, இந்த ஆங்கிள் ஒரு முட்டுன்னு ஒரு குரூப் வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த முட்டுகளை எடுத்துகிட்டே வந்து காட்டுங்க. அந்த ஒரு முட்டுகளை ஒவ்வொருத்தரோட பேர் அடையாளங்களோட அடையாளங்களோட நம்ம போட்டு இந்த கேள்விக்கு நான் பதிலே நான் சொல்கிறேன். ஓகே, டீட்டெயிலாகவே பேசுவோம். ஏன்னா இது ஆனால் முடிவுக்கு வந்துடணும். நீ தப்புனா தப்புன்னு சொல்ல கற்றுக்கோங்கிறதா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஏன்னா இவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க நம்மலாம் ஏதோ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பாஜக காரங்கெல்லாம் கொண்டு வந்து பாரிசலன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு சில லட்சங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொண்டு போய் என்னென்னா இந்த பெரியாரிய உருவத்தையும் இந்த பெரியாரிய அடையாளத்தையும் அழிச்சு விட்டுருங்க. அப்படிதான் நானே நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்படி தான் ஒரு அஜெண்டாவே இங்கே உருவாக்குறாங்க. அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தமிழ் சமூகம் ஒருங்கிணையணும், தமிழ் இனம் தன்னதோட அடையாளத்தோட பெருமை மிகு சமூகமாக மாறணும். அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதில் சான்ஸ்கிரிட்டை தூக்கிட்டு வர அவனுங்களையும் நாங்கள் திட்டுறோம். இந்த மாதிரி ஆங்கிலம்தான் அறிவுங்கிற அந்த ஒரு உளவியலில் கொண்டு வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எங்களோட வாழ்க்கை முறையாக இருந்தால் சிறப்புங்கிற அந்த ஒரு தவறான தாட் ப்ராசஸில் வெள்ளக்காரன் கால் சுத்தமாக இருக்கும், அதனால் அதை நக்குவதில் தவறில்லை என்ற அளவிற்கு விளக்கமாறு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய திராவிடத்தையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கடமை இருக்குது. ஓகே, அதாவது 10,000 சரத்தை பற்ற வச்சுட்டு 5,000 அடிச்சோடனே காலை ஊற்றி இல்லை தண்ணி ஊற்றி அணைச்சா மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்படியே இங்கே பிரேக் போட்டு நிறுத்திடலாம். திருப்பியும் நம்ம சந்திப்போம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸோட நான் வந்தேன். ஏன்னா எனக்கு நடுவிலே போகலாம் பார்த்தேன். பட் இதுக்கு ரொம்ப எனக்கு நிறையா விஷயம் அதை பற்றி நான் படிக்கலன்றனால படிக்காதனால தாங்க இங்கே பல பேர் வந்து அந்த நம்பிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஈவேராவுடைய புத்தகங்கள், அவர் எழுதிய புக்ஸை, அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அந்த கேட்குறதுல உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ப்ரையாரிட்டின்னு ஒன்று
இருக்கும். உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, தமிழின அடையாளம், தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த புரிதல் எதுவுமே இல்லாத முட்டா கம்நாட்டியா இருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்றதெல்லாம் வேத வாக்கா உங்களுக்கு படலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க உண்மையா நோக்கி தேடும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா மாநில சுயாட்சின்னு பேசினவங்கலாம் மாநில சுயாட்சியாக இல்லாமல் மத்திய அரசு என்று சொல்லி நிதி உதவி கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, அண்ணாவுடைய கனவு என்னாச்சு? அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும்போது இவர்கள் தவறானவர்கள்ங்கிறது உங்களுக்கு புரிதல் வரும். இன்னொரு அல்டிமேட் என்னன்னா, சரி மனு தர்மம் அதெல்லாம் என்ன சொல்றது? பிறப்பின் அடிப்படையில ஒருவருக்கு தகுதி வருதுங்கிறது தானே மனு தர்மம். அப்ப அது மனு தர்மம் என்பது பிறப்பின் அடிப்படையில ஒருத்தருக்கு தகுதி வருவது. உதயநிதிக்கு எந்த அடிப்படையில தகுதி வந்துச்சுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா, நீ ஒரு சிந்தனையாளன், ஒரு பகுத்தறிவுவாதி. ஆனா திராவிட இளவரசன்னு நீ வந்து என்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூற்றியோ, ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போச்சுடா. உனக்கு பகுத்தறிவும் வராது, அறிவும் வராது. கடைசி வரைக்கும் நீங்க கீழ இருந்து கால்ல இருந்துட்டு கதவை திறந்து விட்டுட்டு இந்த ₹200 சம்பளத்தை வாங்கிட்டு, அது ₹200 இப்போ வாங்குறீங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல $200 மாறலாம். அது உங்களோட வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாரி. ஆனா அதுக்குள்ள தமிழ்நாடு இல்லாம போயிரும். ஏன்னா தமிழ்நாட்டை உடைக்கணும், அதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்தணும்னு அந்த பக்கம் ஒரு கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல், சங்கி கும்பல் ஒண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்டுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இவங்க ஆல்ரெடி ஊழல்ல ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஒவ்வொரு அமைச்சரா அடி வாங்குறாங்களா? லாக்கு. எல்லாம் லாக்கு. இப்போ நான் என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். அது நடக்க தான் போகுது. எல்லா அமைச்சரும் இப்போ லாக்கு. இதையே காரணம் காட்டி ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவாங்க. காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி வந்துச்சு. அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் தமிழ்நாடு யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி பிரித்து 4ஆவோ இல்லை 5ஆவோ உடைக்க போகிறாங்க. இதுதான் பிளான். இப்போ கேட்குறதுக்கு வந்து அது எதுக்குங்க உடைக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் உடைச்சானா தமிழினத்தை அழிப்பதற்காகத்தான் அது செய்யப்படுகிறதுங்கிறத தவிர்த்து எனக்கு வேறு மாற்றுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை உணர்ந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து ஸ்ட்ராங்காக மாறணுங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுவதில் ஈவேராங்கிற இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். இந்த ஸ்பீட் பிரேக்கரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக திருப்பி விட்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஈவேராவை எதுக்கு திட்டுறாங்க தமிழ் தேசியவாதிகள்? எதுக்கு திட்டுறாங்க தமிழ் தேசியவாதிகள்? ஈவேராவை ஏற்றுக்கிட்டேன் எவனாவது நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டீங்களாடா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஈவேராவை ஏற்றுக்கொண்ட யாராவது நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? ஏன் ஏற்றுக்கல? இல்லாத திராவிட நாடுன்னு உருட்டிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அதனாச்சும் பேசுறீங்களா? உங்களால் பேச முடியுமா? அப்போ இதுதான் சொல்கிறேன். இந்த முட்டுக்கட்டை என்பது திட்டமிட்ட முட்டுக்கட்டை. இது வந்து இந்திய ஏகாதிபத்தியத்தோட செயல் திட்டத்தில் ஒன்று தான் ஈவேரா பிம்பம். இதையும் நான் சொல்கிறேன். அதுக்கும் சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தின் மூலமாக ஒரு சரியான அரசியலிருந்து ஒரு வடிகாலம் ஏற்படுத்தி முட்டுச்சந்தில் வந்து நிப்பாட்டுறதுங்கிறது. அந்த மாதிரி ஒரு முட்டுச்சந்து தான் திராவிட இயக்கமும் திராவிட கொள்கைகளும். அந்த முட்டுச்சந்தில் போயிட்டு முட்டிக்கிட்டு இல்லாமல் அதற்கும் லிபரேசத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கி நீங்கள் ப்ரொபகேண்டா என்னென்னலாம் இருக்க உலகத்தில் அத்தனை ப்ரொபகேண்டாவும் முதல்ல பிரதிபலிக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திராவிட இயக்கங்களில். எல்ஜிபிடிக்யூ வந்துடும். இந்த கொரோனா, லொட்டு, லொசுக்கு இந்த மாதிரி உலக ஸ்கேமு வந்துடும். இனி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கொடுமைக்கும் சால்ரை அடிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கும்ல, அதாவது அங்கே வெளிநாடுகள் என்னத்தை பேசுதோ அதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எடுத்து பேசக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இவங்க எவ்வளோ ஆபத்தானவர்கள்ங்கிறது தெரியும். அங்கேருந்து விலகி வந்து மக்களுக்கானவர்களாக யோசிக்கணும். மக்களுக்கானவர்களாக இருந்திருந்தால் இங்கே காவல்துறை நடத்தக்கூடிய கொடுமைகள், இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? ரேஷனலிஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்கள, ரேஷனலிஸ்ட்டு ஜட்டி போட விட்றாங்க, அவுத்து விட்றாங்க எல்லாம் சொல்கிறீங்கள, அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக இருந்தாருங்கன்னா பெண்களையும் ஆண்களையும் சிறைகளில் வைத்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சு நிர்வாணப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி தன்மானத்தை இழக்க செய்வார்களா? அப்படி சரி எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடந்துருச்சுங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அந்த அதிகாரிகளை? கொஞ்ச நாச்சு யோசி. ஒரு பொய்யான பிம்பத்துக்குள்ளே போய் ஏமாந்துட்டு நிற்காத. நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும், இந்த குரலில் வலு இருக்க வரைக்கும், இந்த மூளையில் அறிவு இருக்க வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி என்னால் முடிஞ்ச வழியில் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த வச்சுட்டு போகிறேன். தப்புனா தப்புன்னு சொல்கிறேன், சரினா சரின்னு சொல்கிறேன். தப்புனா இதை சொல்கிறேன். உனக்கு அறிவு இருக்குது, யோசிச்சுப்பாரு, விவாதிச்சுப்பாரு. நீங்கள் உனக்கு இருக்க சந்தேகங்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடு, கேள்விகளை போடு, இல்லை வசைப்படணும்னா அதையும் போடு. அது எல்லாத்துக்கும் பதில் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட்ஸ் வச்சே நம்ம வீடியோ கண்டிப்பா, பண்ணுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் பாரி. கண்டிப்பாக.